ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம பைத்தான் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம மெஷின்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அண்ட் தென் பைச்சாம் டவுன்லோட் பண்ணோம். பைச்சாம்ங்கிறது வந்து ஒரு ஐடிஇ. ஐடிஇ டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதி பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமில் என்ன பார்த்தோன்னா, ஒரு ஸ்ட்ரிங் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது, பைத்தானில் ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேங்களா, எனிதிங் தட் யூ புட் இன் டபுள் கோட்ஸ் இஸ் அ ஸ்ட்ரிங். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நேம் அப்படிங்கிறது வந்து ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். நேம்ங்கிறது வந்து ஒரு வேரியபிளோட நேம், ஐ மீன் அதான் நேம். ஃப்ரான்சிஸ்ங்கிறது அதோட வேல்யூ. சரிங்களா? ஸோ ஐடியில் என்ன ஆகும் அப்படின்னா, மெமரியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி பண்ணும்போது ஓகே, ஸோ மெமரியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் வந்து வேல்யூ. வேல்யூ வந்து என்னது, ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறதா வந்து வேல்யூ. ஓகேங்களா, ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறது வந்து வேல்யூ. சாரி, நான் டைப் பண்ண முடியல சரியா. இது வந்து ஃப்ரான்சிஸ்ங்கிறது வந்து வேல்யூ. ஸோ மெமரியில் வந்து ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் என்ன, ரெஃபரன்ஸ் வந்து நேம். நேம்ங்கிறது வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணும். நேம்ங்கிற ஒரு வேரியபிள் வந்து ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணும். சரிங்களா? ஸோ மெமரியில் கிரியேட் ஆகிறது என்ன, ஃப்ரான்சிஸ்ங்கிற அந்த அந்த வேல்யூ தான் வந்து, அந்த டேட்டா தான் வந்து மெமரியில் கிரியேட் ஆகும். நேம்ங்கிறது வந்து அந்த டேட்டாவை வந்து பாயிண்ட் பண்ணும். சரிங்களா? அதுதான் அதோட கான்செப்ட். ஸோ அது மாதிரி வந்து நம்ம வந்து நேம் ஃப்ரான்சிஸ், நேம் ஒன் வந்து அது மாதிரி சில ஸ்ட்ரிங் லெட்டர்லாம் பார்த்தோம். ஸோ தேர் ஆர் 3 ways டு டிஃபைன் அ ஸ்ட்ரிங் இன் பைத்தான். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரெண்டுக்கும் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரு ஸ்பெஷல் டைப் என்னன்னா, நீங்கள் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கூட வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து டிஃபைன் பண்ணலாம். ட்ரிபிள் கோட்ஸ் எப்போ போவோம் அப்படின்னா, when you have a very lengthy string, ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்கு, அதை வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்காக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம போன லாஸ்ட் வீக் வந்து நம்ம பார்த்தது வந்து இதுதான். ஓகே, இதில் ஏதாவது யாருக்காவது டவுட் இருக்குங்க? என்ன எப்படி பண்ணுறது, என்ன ஏதுன்னு டவுட் இருக்கா ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் பொறுத்த வரைக்குமே? ஓகே, ஃபைன். ஸோ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய லென்த்தி இதை நம்ம மெசேஜை பிரிண்ட் பண்ண முடியாதுங்களா? ஐ மீன் பிரிண்ட் பண்ணலாங்க. இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் என்டர் அடிக்கும்போது ஒரு ஒரு எஸ்கேப் ஸ்லாஷ் என்னங்கிற ஒரு லைன் பிரேக் வரும். ஓகே, ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்களுக்கு லைன் பிரேக் வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட லைன் பிரேக் வரும் ஆக்சுவலாக. ஓகே ஓகே ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இது டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னா, ஓகேங்களா, இங்கே ஒரு ஸ்லாஷ் வருது பார்த்தீங்களா என்டர் அடிச்ச உடனே. ஓகே, அதுதான் இதுக்கு வித்தியாசம். ஸோ நீங்கள் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்கள் நார்மலாக எப்படி டைப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டைப் பண்ணி அதை வந்து ஒரு வேரியபிளில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும், வேரியபிள் வச்சு ரெஃபர் பண்ண முடியும். இதே டபுள் கோட்ஸ்னா நீங்கள் வந்து இப்போ லென்த்தி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாஷ் ஆட் ஆகும் நீங்கள் என்டர் அடிக்கும் போது. அது ஒன்று வித்தியாசம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து என்னென்ன வகையில் வந்து 3 ways டு ரெப்ரசென்ட் அ ஸ்ட்ரிங் இன் பைத்தான், டபுள் கோட்ஸு, யூசிங் சிங்கிள் கோட்ஸு, யூசிங் ட்ரிபிள் கோட்ஸ். ட்ரிபிள் கோட்ஸ் எப்போ போவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லென்த்தியான ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து வேரியபிளில் வந்து ரெஃபர் பண்ணும்போது வந்து நம்ம வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. எப்படி வந்து ஒரு வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணுறது, அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, நம்ம கன்சோல் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு இது ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன்ல நான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒவ்வொரு டேக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து டே 2 வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி ஒரு புது டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். ஐ நேம் இட் அஸ் டே 2. ஓகேங்க, டே 2ல வந்து நான் ஒரு புது பைத்தான் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஐ வில் கால் இட் அஸ்
ஓகே. ஸோ when you have two words, உங்களோட உங்களோட ஃபைல் நேம் வந்து 2 வேர்ட்ஸா இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு யூஸ் அ ஹைஃபன். ஓகேங்களா? டு செப்பரேட் தோஸ் 2 வேர்ட்ஸ். அந்த 2 வேர்டை வந்து செப்பரேட் பண்றதுக்கு ஆல்வேஸ் யூஸ் அ ஹைஃபன். அது வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, பட் இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஹைஃபனை விட அண்டர்ஸ்கோர் தானே யூஸ்வலா யூஸ் பண்ணுவோம். அது வந்து வேரியபிள் நேமுக்கு வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். இது ஃபைல் நேமுக்கு வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்கோர் அண்ட் ஹைஃபன் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஹைஃபன் வந்து ப்ரிஃபரபிள் இன் பைத்தான், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸ்பேஸ் கொடுத்தா இட் இஸ் நாட் மேண்டேட்டரி ஆர் ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஸ்பேஸ் எடுத்துக்குமான்னு எனக்கு தெரியல, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே, எடுத்துக்குது. யா, தட்ஸ் ஃபைன். இது ஜஸ்ட் ஃபைல் நேம் தானே. குயிக் क्वेश्चन. சோ the variable பத்தி பேசனீங்க இப்போ. So name I'm declaring something in the name within double quotes that is a string. Correct. So okay. the name is a object, right? நேம்ங்கிறது ஆப்ஜெக்ட் கிடையாது. பிரான்சிஸ் அப்படிங்கறது வந்து ஆப்ஜெக்ட். Okay. Francis. Okay. நேம்ங்கிறது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ். ஓகே. ஓகே. ஸோ கோயிங் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேம் அதே கீழே லைன்ல நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரம்யா அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் பண்றேன் அப்படின்னா மெமரியில் என்ன ஆகும்? பிரான்சிஸ்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ வந்து ரம்யான் நேம் ஈக்குவல் அதே சேம் வேரியபிள் நேம் ஈக்குவல் ரம்யான்னு சொல்லி பண்றேன். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்? நோ, அதுதான் ஆக்சுவலா ஓவர் ரைட் பண்ணாது. ஸோ இப்போ நேம்ங்கிறது பிரான்சிஸ் இருக்கு. அடுத்த லைன்லயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு ரம்யான்னு போடும்போது என்ன ஆகும்னா ரம்யா அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் ஆன உடனே ரம்யாங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே இந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்காது. இன்ஸ்டெட் நேம் வந்து ரம்யா அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இது வந்து மெமரியில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் நாம் வந்து பைத்தான் மோஸ்ட் ஆஃப் த பைத்தான் டேட்டா டைப்ஸ் வந்து இம்யூட்டபிள்னு சொல்லுவோம். இம்யூட்டபிள்னா என்னன்னா ஒன்ஸ் அதை கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்க நேம் ஈக்குவல் டு பிரான்சிஸ்ன்னு பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நேம் ஈக்குவல் டு ரம்யா அப்படின்னு நெக்ஸ்ட் லைன்லயே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ரம்யாங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில புதுசா கிரியேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் வந்து எர்லியரா வந்து பிரான்சிஸ் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது, இப்போ வந்து ரம்யாங்கிறத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரான்சிஸ்ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லாம ஒரு ஆர்ஃபனா தான் இருக்கும். ஆஃப்டர் சம் டைம் பைத்தான் வந்து என்ன பண்ணும்னா இன்டர்னலா என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த ரெஃபரன்ஸ் இல்லாம இருக்கான்னு பார்க்கும். அந்த ரெஃபரன்ஸ் இல்லாத ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா வந்து அது கார்பேஜ் கலெக்ட் பண்ணும். கார்பேஜ் கலெக்ட் என்னன்னா டெலீட் பண்ணும் கொஞ்ச நேரத்துல. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி எதுவுமே ரெஃபர் பண்ணவே இல்லை, எந்த ஒரு வேரியபிளுமே இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணல. ஸோ அதனால வந்து மெமரியை வந்து பெட்டரா யூஸ் பண்றதுக்காக நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் பண்றேன் மெமரியில இருந்து. பைத்தானே வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை ஹேண்டில் பண்ணும். அதுக்கு பேர் வந்து கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். கார்பேஜ் கலெக்டர்னு என்னன்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இஃப் இட்ஸ் நாட் பீயிங் ரெஃபர்ட் பை எனி ஆஃப் தி வேரியபிள்ஸ் பைத்தானே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை டெலீட் பண்ணிடும். ஸோ அதுதான் கார்பேஜ் கலெக்ஷன். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து பிரான்சிஸ்ங்கிற நேம் ஈக்குவல் டு பிரான்சிஸ் பண்ணோம், நேம் ஈக்குவல் டு ரம்யா நெக்ஸ்ட் லைன் பண்ணோம். இது வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து மாடிஃபை பண்ணல, இன்ஸ்டெட் புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ எக்ஸிஸ்டிங்கான இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து மாடிஃபை பண்ணாம புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிச்சு பாத்தீங்களா? அந்த மாடிஃபை பண்ண முடியாத ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து இம்யூட்டபிள். இம்யூட்டபிள்னா ஒன்ஸ் இட்ஸ் கிரியேட்டட் இட் கேனாட் பி சேஞ்ச்ட். அதுக்கு பேர் தான் இம்யூட்டபிள். ஓகேங்களா? ஏதாவது क्वेश्चंस இருக்கா இதுல? So Python is an immutable. அப்போ இது வந்து no, Python is not immutable. Python is not immutable. Most of the data types in Python is immutable. Data types நம்ம பார்த்து so far நம்ம வந்து string மட்டும் பார்த்திருக்கோம். அடுத்து வந்து integer பார்க்க போறோம், boolean பார்க்க போறோம். அது மாதிரி நிறைய data types பார்க்க போறோம். அதுல most of the data types வந்து immutable. ஓகேங்களா? ஓகே. any questions?
எந்த கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி எந்த ஒரு டவுட்டையும் வந்து நமக்கு இதை கேட்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. எனி டவுட் என்ன மாதிரி கொஸ்டின் இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க. ஓகே, நம்மளோட கோல் என்னன்னா நான் நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கோல். ஸோ அதனால எந்த ஒரு கொஸ்டினையுமே கேட்கறதுக்கு தயங்காதீங்க, தாராளமா கேளுங்க. ஓகே, ஜவஹர், சொல்லுங்க. இதே வந்து ஸ்ட்ரிங்குக்கு பதிலா ஒரு பிரிமிட்டிவ் இன்டீஜர் வச்சுப்போமே, அதே மாதிரி நேமுக்கு பதிலா ஏஜ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஏஜ் ஈக்குவல் டு 5 அப்புறமா ஏஜ் ஈக்குவல் டு 7 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் ஈக்குவல் டு அப்போ வந்து 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ரெஃபரன்ஸ் மாத்துமா இல்ல ஒரே ஆப்ஜெக்ட்லயே மாத்திக்குமா? இங்க ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து நாம என்ன, இங்க வந்து நீங்க ஈக்குவல் ரைட் சைடு இருக்கிற ஆப்ஜெக்ட், Correct. ஈக்குவல் சைடுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது அதோட ரெஃபரன்ஸ். Correct. சோ Yes. அப்படின்னா ஏஜ் ஈக்குவல் டு 5 ஏஜ் ஈக்குவல் டு 7 வச்சீங்கன்னா முதல்ல வந்து ஏஜ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி ஐ மீன் 5ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். அதை வந்து ஏஜ்ங்கிற வேரியபிள் வந்து ரெஃபர் பண்ணும். சின்ஸ் நீங்க வந்து ஏஜ் ஈக்குவல் டு 7 நீங்க கொடுத்துங்காட்டி என்ன ஆகும்னா இந்த ரெஃபரன்ஸ் வந்து பிரேக் ஆகி முதல்ல வந்து இதே மாதிரி தான் எப்படி இது பண்ணுமோ அதே மாதிரி தான் ஏஜ் வந்து முதல்ல ஆப்ஜெக்ட் என்ன கிரியேட் ஆகுது 5ங்கிற ஒரு மெமரியில வந்து 5 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. இதோட டைப் என்ன, இன்டீஜர் ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், இது வந்து இன்டீஜர் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, எவ்ரிதிங் இன் பைத்தான் இஸ் an ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஏஜ்ங்கிற 5ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. அதை ரெஃபர் பண்ற ரெஃபரன்ஸ் பேர் என்ன, ஏஜ் தான் வந்து ரெஃபரன்ஸ். ஸோ சின்ஸ் யூ ஹேவ் a new value for age in the next line or anywhere in the program, அதனால 7 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. எனக்கு ஒரு क्वेश्चन. சொல்லுங்க. ஸ்ட்ரிங்குக்கு வந்து தனியா ஒரு மெமரி வந்து இப்போ பிரான்ஸுக்கு ஒரு மெமரி இருக்கும், அது வந்து நேம் ரெஃபர் பண்ணிட்டே இருக்கும். திருப்பி ரம்யான் கிரியேட் பண்ணும்போது மெமரியில இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணிருக்கோம், அதுக்கு மாத்தி விட்டுரும். பிரான்ஸ் அப்புறமா கார்பேஜ் கலெக்ட் பண்ணிடும். பட் இன்டீஜர் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு வந்து ஒரு இடத்துல தான் மெமரி இருக்கும் 5. இல்ல பிரிமிட்டிவ். ஓகே, ஜாவா மாதிரி கிடையாது, பிரிமிட்டிவ் கிடையாது. எவ்ரிதிங் இன் பைத்தான் இஸ் an ஆப்ஜெக்ட். There is nothing called primitive in Python. Okay. So Java வந்து you have primitive and object, கரெக்ட்டுங்களா? இன்டிஜர் இன்ட்ங்கிற ரெண்டு இது இருக்கு. ஆனா Java பைத்தான்ல வந்து அப்படி கிடையாது. everything in Python is an object. So உங்களோட क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஏஜ் ஈக்குவல் டு 5 கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு இது கிரியேட் ஆகும். இப்படி கொடுக்கும்போது வந்து இந்த ரெஃபரன்ஸ் வந்து பிரேக் ஆகி ஏஜ் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறது வந்து மெமரி 7ங்கிறது மெமரியில் இருக்கும், அதோட ரெஃபரன்ஸ் வந்து ஏஜ். Okay. Got it. Thanks. Okay, no problem. வேற ஏதாவது क्वेश्चन இருக்குங்களா? ஓகே, ஆல் ரைட். ஓகே, சோ நம்ம ஸ்ட்ரிங் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு வாட்டி கொடுத்தேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சொல்லுங்க. இப்போ the name is an object that is referencing a value called Ramya, correct? Name is not an object. The value you have in the right side of the equation. So வந்து பாத்தீங்கன்னா பிரான்சிஸ், ரம்யா, இந்தியா 143 இதெல்லாம் தான் ஆப்ஜெக்ட். ஓகே, அதான் ஆப்ஜெக்ட். சோ அந்த ஈக்குவேஷன் அந்த பக்கம் இருக்கிறது வந்து இட்ஸ் an reference. ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது ரெஃபரன்ஸ். எஸ், ரெஃபரன்ஸ். ஓகே, யா, ஓகேங்களா? யா, ஓகே. ஓகே, சரி. ஓகே, நம்ம இன்டீஜர் வந்து நம்ம பார்த்துலாமா? ஓகே, இன்டீஜரை பார்த்துட்டு நம்ம அடுத்து இதை வந்து கொஞ்சம் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பார்த்தோம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து வென் யூ வாண்ட் டு ரெப்ரசன்ட் கேரக்டர் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து பண்ணும்போது நம்ம வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும், இல்லை ஒரு டெசிமல் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பைத்தான் வந்து என்ன டேட்டா டைப் இருக்குன்னா இன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். இன்ட் இஸ் நத்திங் பட் இன்டீஜர். ஸ்கிரீன் ஜூமோட இது இங்கே வருது. ஓகே, ஓகே, இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்குங்கிறது எஸ்டிஆர். ஓகே, இன்டீஜருக்கு வந்து ஐஎன்டி. ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் வந்து டெக்ஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்றோம், ஒரு நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணணும், ஹோல் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா நாம யூஸ் பண்ற டேட்டா டைப் வந்து என்னன்னா பைத்தான்ல இன்டீஜர், அதை இன்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ், அவங்க சொன்னாங்களே ஏஜ் ஈக்குவல் டு
35 அப்படின்னு போடுறோமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் when you represent a number you don't all use double quotes. ஓகேங்களா. இதையே வந்து நான் இப்படி பண்ணணும்னா இதோட டைப் என்ன, இதோட டைப் என்ன? Within the double quotes, it's string. ஸ்ட்ரிங். இதே வந்து நான் வந்து இங்க செக் பண்ணலாம். நான் இதோட டைப் என்னன்னு சொல்லி எப்படி செக் பண்ணலாம்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பைத்தான்ல, டைப் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க டிஃபைன் பண்ற வேரியபிள் என்ன டைப்னு சொல்லி அது கன்சோல்ல பிரிண்ட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்? ரீசன்ட் வேல்யூ தான் அதுக்கு பிரிண்ட் ஆகும். ரீசன்ட் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணல, அந்த ரெஃபரன்ஸோட இந்த வேரியபிளோட டைப்பை பிரிண்ட் பண்றோம். இந்த வேரியபிளோட டைப் என்ன? ஸ்ட்ரிங். அப்ப ரன் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, கிளாஸ் ஸ்ட்ரிங்னு பண்ணுது. ஏன் வந்து ஸ்ட்ரிங் ஏன் கிளாஸ்னு பண்ணுதுன்னா, நான் சொன்னேன்ல எவ்ரிதிங் இன் பைத்தான் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னா நீங்க வந்து ஆப்வியஸா அதுக்கு வந்து கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அது வந்து நம்ம லேட்டரா பார்க்கலாம். இப்போ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதோட டைப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா str ஸ்ட்ரிங்னு பண்ணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கமெண்ட் பண்றது ஒரு லைனை பைத்தான்ல? ஹேஷ் போடுவோம். அப்படின்னா இது வந்து கம்பைலர் வந்து கம்பைல் டைம்ல வந்து இது எடுத்துக்காது. இப்போ வந்து ஏஜ் வந்து என்னவா இருக்கும்? 35 இட்ஸ் இன்டிஜர். இன்டீஜரா இருக்கும். பாத்தீங்களா, இன்டீஜரா இருக்கு. ஓகே. ஜவஹர், ஒரு கொஸ்டின். நம்ம யூசுவலா வந்து டேட்டா டைப்பை ப்ரீ டிஃபைன் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப இந்த வேரியபிள் வந்து டேட்டா டைப் என்ன டேட்டா டைப்னு. ஸோ பைத்தான்ல ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ பேஸ் பண்ணி அதோட டேட்டா டைப் அது டிஃபைன் பண்ணிக்குது. சூப்பர் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின். இது வந்து பைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக்லி டைப் லாங்குவேஜ்னு என்னன்னா, டைனமிக்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு என்னன்னா, நீங்க என்ன வேல்யூ அதுக்கு அசைன் பண்றீங்களோ அந்த வேல்யூ பொறுத்து பைத்தானே ஆட்டோமேட்டிக்கா வந்து அது இன்டர்பிரேட் பண்ணிக்கும். ஓகே, ஏஜ் வந்து இந்த அசைன்மெண்ட் இங்க பார்க்கும், லைன் பை லைனா இது பண்ணும்போது கம்பைல் பண்ணும்போது பார்க்கும். இங்க பார்க்கும்போது ஓகே திஸ் இஸ் an integer variable. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா since you have given in double quotes this is a string variable அப்படின்னு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்டர்பிரேட் பண்ணிக்கும். அதனாலதான் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் பேர் என்னன்னா டைனமிக்லி டைப்டு. டைனமிக்லி டைப்டுன்னா ரன் டைம்ல நீங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து வேரியபிளோட டைப்பை வந்து டிசைட் பண்ணிக்கும். சாரி ஃபார் செமிகோலன். ஓகே, ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? ஆனா இப்போ ஒரு கிளாஸ்ங்கிற ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ண முடியாது இல்லையா? கிளாஸ்ங்கிறது வந்து ஒரு கீவேர்டு ஆக்சுவலா. ஸோ தேர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். வேரியபிளை வந்து நீங்க வந்து டிஃபைன் பண்ணும்போது சில பைத்தான்ல வந்து சில வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு ஃபார் கீவேர்ட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நீங்க டிஃபைன் பண்ண முடியாது, ஏன்னா இஃப்ங்கிறது ஒரு கீவேர்டு. அதே மாதிரி ஃபார் அப்படிங்கிற ஒரு இதை பண்ண முடியாது. கிளாஸ்ங்கிற ஒரு இதை வந்து வேரியபிளா யூஸ் பண்ண முடியாது. ஸோ தேர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் when you use keywords as a variable name. ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட். So when you have two words in your variable name, you always separate those two words using underscore. Country name, say for example என்னோட variable name வந்து country name அப்படின்னு நான் டிசைட் பண்ணணும், country nameனு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து country underscore name யூஸ் பண்ணாத குட் ப்ராக்டிஸ். நீங்க எப்படியாலும் இப்படி கூட பண்ணலாம், இட் வில் ஸ்டில் ஒர்க். ஆனா நம்ம வந்து எப்பவுமே ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ when you have two names, two different words in your variable name, always use underscore to separate them. ஓகேங்களா? அதான் வந்து குட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் see more on integer. ஓகேங்களா? இப்போ வந்து பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது எடுக்கிறேன். பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது எடுக்கிறேன். ஸோ போடுறேன். பைத்தான்ல வந்து லிட்டரலா வந்து there is no limitation to integer. மீன்ஸ் நீங்க எத்தனை கேரக்டர் ஆனாலும் நீங்க இது பண்ணலாம். ஜாவால வந்து பாத்தீங்கன்னா லிமிடேஷன் இருக்கு. பைத்தான்ல வந்து நீ எவ்வளவு நம்பர் போட்டாலுமே வந்து இட்ஸ் ஸ்டில் வேலிட், இட் வில் ஸ்டில் ஒர்க். ஓகேங்களா? என்னன்னா மெமரியில் வந்து அலோகேட் பண்ணும்போது இதுக்கு வந்து கம்மியான லெவலில் மெமரி அலோகேட் பண்ணும், இதுக்கு வந்து அதிகமான லெவலில் மெமரி அலோகேட் பண்ணும். அது ஒரே ஒரு தான் வித்தியாசம். ஸோ மெமரியில் என்ன எப்படி பண்ணும் அப்படிங்கறத வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட். இப்போ வந்து ஏஜ் இருக்குங்களா, ஏஜ்
டாட் ஓகே. இப்படி போட்டிங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க வேரியபிள் நேம் போடுங்க, அதுக்கப்புறம் டாட் வைங்க, அதுக்கப்புறம் டபுள் அண்டர் ஸ்கோர் சைஸ் ஆஃப் பண்ணீங்கன்னா இது மெமரியில எத்தனை பைட்ஸ் வந்து இந்த வேரியபிளுக்கு அலோகேட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து 35 அப்படிங்கிறது ஜஸ்ட் 2 டிஜிட் தான் இருக்கு. ஸோ வந்து அது வந்து மெமரியில வந்து எத்தனை பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுது அப்படின்னு செக் பண்றதுக்கு அந்த வேரியபிள் நேம் டாட் டபுள் அண்டர் ஸ்கோர் சைஸ் ஆஃப் டபுள் அண்டர் ஸ்கோர் போட்டுட்டு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்க, இது வந்து எத்தனை பைட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கு மெமரியில? 28 பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கு மெமரியில. ஓகேவா? இந்த சேம் வே நான் வந்து இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து மெமரியில எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்கு அப்படின்னு எப்படி செக் பண்றது? சிமிலர் வே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஏஜ் நான் என்ன பண்ண போறேன்? பேலன்ஸிங் யூஸ் பண்ண போறேன். டாட் அண்டர் ஸ்கோர் சைஸ் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்றேன். பண்ணும்போது அது வந்து எனக்கு வந்து இங்க பாருங்க 36 பைட்ஸ் வந்து இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து பெரிய நம்பர், கொஞ்சம் பெரிய நம்பர் அப்படிங்காட்டி வந்து அதிகமான பைட்ஸ் வந்து மெமரியில் அலோகேட் பண்ணிருக்கு. ஸோ மெமரியில் வந்து எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கு, எத்தனை பைட்ஸ் அலோகேட் பண்ணிருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கு யூ ஆல்வேஸ் யூஸ் அந்த வேரியபிள் நேம் டாட் அண்டர் ஸ்கோர் சைஸ் ஆஃப். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? பர்டிகுலர் நம்பருக்கு மேல போனா அது போட் 10 பவர் அந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, இல்ல எக்ஸாக்ட் நம்பர் எவ்வளவு வேணாம் போலாம். யூ கேன் கீப் கோயிங் ஆன். இப்போ இல்ல நம்ம இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும் போதுனா ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு மேல 10 பவர் அந்த மாதிரி எடுத்துக்கணுமா, இல்ல வந்து இல்ல இது எக்ஸாக்ட் நம்பர் எக்ஸாக்ட் வேல்யூ? இல்ல, எக்ஸாக்ட் நம்பர் எடுத்துக்கும். எக்ஸாக்ட் நம்பர், எக்ஸ்போனன்ஷியல் போகாது. எக்ஸ்போனன்ஷியல் வந்து இதுல போகாது. ஓகேங்களா? இப்போ இன்ட்லயே பிக் இன்ட் ஸ்மால் இன்ட் நல்லா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் டேட்டா டைப் அது மாதிரி இல்ல ஆக்சுவலி. ஏன்னா வந்து ஜாவால வந்து பிக் இன்டீஜர் இருக்கிற காரணம் என்னன்னா, இன்டீஜர் ஹேஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன். இன்டீஜர் வந்து ஐ திங்க் 2 power 32 ஜாவால வந்து மெமரி அலோகேட் ஆகும்போது வேரியபிள் நீங்க கிரியேட் பண்ணும்போது அலோகேட் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜாவால இது வந்து வேலிட் சின்டாக்ஸ் கிடையாது பைத்தான்ல. இப்போ வந்து இன்ட் ஏஜ்னு சொல்லி நான் வந்து இங்க ஜாவால போட்டிருக்கேன் அப்படின்னா, ஓகே இன்டீஜராவே பை டிஃபால்ட்டாவே என்ன பண்ணுன்னா 2 power 32 அந்த அளவுக்கு மெமரி அலோகேட் பண்ணிக்கும். ஸோ எனிதிங் தட் எக்ஸீட்ஸ் 2 power 32 அப்போ ரன் டைம்ல வந்து ஜாவால எரர் அடிக்கும். ஆனா வந்து நான் பைத்தான்ல என்ன பார்த்தோம், இது வந்து டைனமிக்லி டைப் லாங்குவேஜ். இந்த மெமரி அலோகேஷன் வந்து எப்படி நடக்கும்? டைனமிக்கா தான் நடக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் வந்து அது எந்த ஒரு எரரையும் த்ரோ பண்ணாது. ஓகே ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்? ஓகே, so there are more ஜவஹர், ஒரு கொஸ்டின் எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்னா என்னன்னு அது எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். எனக்கு அதுவே இப்போ தெரியாத. சரிங்க, ஓகே. ஸோ நான் சொன்னேன்ல, எவ்ரிதிங் இன் பைத்தான் இஸ் an ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு காமனான நேம். அதை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ற வேரியபிளை பொறுத்து நம்ம வந்து கால் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரி நேம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்ட்ரி நேம் கேட்டது என்னோட டைப் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இதோட டைப் வந்து டபுள் கோட்ஸ்ல இருந்து என்ன சொல்லுவோம்? நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஏஜ் வந்து 35 இங்க ஒரு வேரியபிள் பண்ணியிருக்கோம். இதோட இந்த ஏஜோட டைப் என்னன்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? அது இன்டீஜர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரிங், இன்டீஜர் இது எல்லாமே ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து ஒரு சூப்பர் டைப். அதுக்கு கீழே இருக்கிறதா எல்லாமே இன்டீஜர் ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். பாத்தீங்களா? இது வந்து சப்டைப் மாதிரி. ஓகேங்களா? ஸோ எவ்ரிதிங் இன் பைத்தான் இஸ் an ஆப்ஜெக்ட். அதுல வந்து இன்டீஜர் ஆப்ஜெக்ட், பூலியன் ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், ஃப்ளோட் ஆப்ஜெக்ட், இது மாதிரி நம்ம வந்து நிறைய ஆப்ஜெக்ட், எல்லாமே ஆப்ஜெக்ட் அப்படிங்காட்டி வந்து நம்ம வந்து ஜஸ்ட் இமேஜின் தட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் கிளாஸ் மாதிரி. ஓகே, எவ்ரிதிங் எனி டேட்டா டைப் தட் யூ ஹேவ் இன் பைத்தான் தட் வில் ஃபால் அண்டர் ஆப்ஜெக்ட். எல்லாமே ஆப்ஜெக்ட் கீழே தான் வரும். புரிஞ்சுதுங்களா? இல்ல நான் வேற மாதிரி ஏதாவது சொல்லட்டுமா? ஓகே காட் இட். ஓகே, டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன் திரும்ப. ஓகே, ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் தி क्वेश्चन. ஓகே, வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா? இருக்காது? இன்டீஜர் ஆன் இன்டீஜர். சோ இப்போ வந்து எல்லாமே இன்டீஜருக்கு கீழே வந்துருமா? இப்போ டெசிமலுக்காக ஃப்ளோட் அதே மாதிரி எதுவும்? No, we have different data types. Not everything will come. எல்லாமே வந்து இன்டீஜர் கீழே வராது.
இப்போ நீங்கள் டெசிமல் பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா யூ கேனாட் யூஸ் இன்டீஜர். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் கால்ட் ஃப்ளோட். வி வில் கம் டு தட். ஓகேவா? ஓகே. ஸோ இன்டீஜரில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நம்ம வில் கம் டு தட் ரன்ஸ் ஃபார் ஃப்ளோட்டுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயுமே ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோமா? செமிகாலன் யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணாலும் அது இக்னோர் பண்ணுது ஆக்சுவலா. நாட் அ பிக் டீல், பட் யூஸ் பண்ண மாட்டோம் ஜெனரலி. இப்போ நான் பிரிண்ட்ங்கிறது வந்து ஸ்மால்ல தான் போடணும்ல, கேபிட்டல்ல போட்டா அது வந்து எரர் காமிக்கும் தானே? கண்டிப்பா எரர் காமிக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா ஏன் எரர் காமிக்கும்? பிகாஸ் பைத்தான் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் என்னன்னா, நான் பார்த்தோம்ல, இப்படி ஒரு வேரியபிள் நான் டிஃபைன் பண்றேன் அப்படின்னா these two are not same variable. இந்த ஏஜ்ங்கிறது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள். ஓகேவா? ஏஜ் 35ங்கிற ஒரு வேரியபிள், ஏஜ் 37ங்கிற ஒரு வேரியபிள். இப்போ வந்து நான் வந்து பிரிண்ட் ஏஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணா என்ன பிரிண்ட் ஆகணும்? 35 பிரிண்ட் ஆகுமா 37 பிரிண்ட் ஆகுமா? யாராவது சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்லுங்க. 35 பிரிண்ட் ஆகும். ஏன்னா பிகாஸ் we know that Python is case sensitive, which means capital age and small age are not same. ஈவன் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேரியபிள். இப்படி ஒன்று பண்ணீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் வேரியபிள். இப்போ வந்து 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது கேபிட்டல் ஏ போட்டிருக்கோம், மற்ற 2 ஸ்மால் போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் வேரியபிள். நாட் ஆல் ஆர் சேம். எல்லாமே சேம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் பைத்தான் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் வந்து இது வந்து இதெல்லாம் பிரிண்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கீவேர்டு. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வரும். ஓகேங்க, குட் கொஸ்டின், தேங்க்ஸ். ஓகே, வேற? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம பேலன்ஸ் அப்படிங்கிறத வந்து இங்கே நான் வந்து இன்டீஜராக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். பட் லுக் அட் த ரீடபிலிட்டி. இது வந்து ஈஸியாக நம்மளால் படிக்க முடியுமா? பார்த்தாவே வந்து படிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே கவுண்ட் பண்ணிட்டு இருப்போம். சரியா? 1 10 அப்படின்னு 100 கவுண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்காக பைத்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூ கேன் செப்பரேட் த டிஜிட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் கன்வீனியன்ஸ். உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ரீடபிளுக்காக, நீங்கள் ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பரை எழுதினோம்னா, இந்தியாவில் வந்து நம்ம ஒரு நம்பர் எழுதுறோம்னா 1000 ஃபார் எக்ஸாம்பிள் 25,620 அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 25,620 இப்படின்னு எழுதுவோமா நம்ம? ஏன்னா இது இருக்காங்க நம்ம ரீடபிலிட்டிக்காக 25,620 அப்படிங்கிறது ரீடபிலிட்டிக்காக. சரியா? அதே மாதிரி நீ ஒரு இன்டீஜர் டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா, ரீடபிலிட்டிக்காக அந்த டிஜிட்ஸ் வந்து நீங்க செப்பரேட் பண்ணலாம். நாட் யூசிங் காமா பட் யூசிங் அண்டர்ஸ்கோர். இது வந்து இட்ஸ் ஸ்டில் வேலிட் இன்டீஜர். ஓகேங்களா? இவ்வளவு நம்பர் போக வேணாம், ஜஸ்ட் இதுக்காக. இப்போ 1 10 100s 1000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். ஸோ அந்த மாதிரி இது நீங்கள் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் போடுவோம், அதுக்கப்புறமேலாம் 2 டிஜிட் தான் போடுவோம் நம்மளோட ரீடபிலிட்டிக்காக. கரெக்டாக இந்தியாவில். பட் இங்கே வந்து யூஎஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டாக தான் பிரிப்பாங்க. கரெக்டாக இப்படி தான் பிரிப்பாங்க. நம்ம இந்தியாவில் இந்த நம்பர் படிச்சோம்னா 34,25,620 படிப்போம். இங்கே படிக்கும்போது அப்படி படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால இங்கே வந்து 3 இது பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் 3 தான் வந்து செப்பரேட் பண்ணணும்னு கிடையாது ரீடபிலிட்டிக்காக. உங்களோட கன்வீனியன்ஸ், ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல. ஸோ உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி இன்டீஜர் டிஜிட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறது நம்மளோட ஓன் கன்வீனியன்ஸ், நம்மளோட ரீடபிலிட்டிக்காக மட்டும்தான். தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இதை வந்து நீ இப்படி எழுதினாலும் சேம் தான். இதை வந்து 4 3 4 3 4 3 4 3 4 இப்படின்னு எழுதினாலும் இது சேம் தான் அட் த எண்டு. சரியா? இது ஜஸ்ட் ரீடபிலிட்டி தான். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிள் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? பிரிண்ட் ஃபங்க்ஷனில் போட்டு அந்த வேரியபிள் நேம் போடுவோம். பேலன்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நேம் போடுவோம். வேரியபிள் நேம் போடும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். ஐ ஜஸ்ட் ஹேவ் இங்கே பாருங்க. நீங்கள் ஈவன் தோ நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணியிருந்தாலும் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் ஆகுது? ஒரே நம்பராக தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ தட் இம்ப்ளைஸ் தட் இது வந்து நம்மளோட ஓன் ரீடபிலிட்டி தான். பட் பைத்தான் when actually it stores this object, இந்த வேல்யூ வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணும்போது இப்படி அண்டர்ஸ்கோரோட ஸ்டோர் பண்ணாது. இது வந்து ஒரு ஹோல் நம்பராக தான் ஸ்டோர் பண்ணும்.
இது வந்து it is for our own convenience. That's it. Okay. Any questions? இது அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமா, இங்க வந்து அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்ட். ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் அதை பத்தி இன்னுமே வந்து உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து டீட்டெயிலாக பண்றோம். இது வந்து அகைன் இதுவுமே ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத மட்டும் நான் வச்சுங்க. எவ்ரி திங் தட் யூ டிஃபைன், எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? அந்த வேரியபிள் நேம் ஈக்குவல் சைனு, அதுக்கு ரைட் சைடில் அதோட வேல்யூ, அந்த வேரியபிளோட வேல்யூ, அந்த வேல்யூ தான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஜெக்ட்ல வந்து பல டைப் இருக்கு. இன்டீஜர் டைப்பு, ஸ்ட்ரிங் டைப்பு, ஃப்ளோட்டு, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லிஸ்ட்டு, டியூப்பிள், இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு ஜென்ரலான நேம். அதுக்கு கீழே வந்து இன்டீஜர் ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அது போதும். ஓகே. ஸோ இன்டீஜரில் என்ன ஒரு கொஸ்டின் இல்லை அப்படின்னா வில் மூவ் ஆன் டு ஃப்ளோட். ஸோஃபார் நம்ம வந்து 2 டேட்டா டைப் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங் அண்ட் இன்டீஜர். ஸ்ட்ரிங் வந்து சீரீஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். 3 வழி இருக்குது. சாரி, நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுவேன் ஸோ தட் அது வந்து கரெக்டாக இதாகும். ஸோ 3 வழி இருக்குது. சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ். சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ் வந்து சேம் தான். அது வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் கோட்ஸ் வந்து மல்டிலைன் ஸ்ட்ரிங் வந்து டிஃபைன் பண்ணும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் டு கீப் தட் இன் மைண்ட். ஓகேவா? இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து இன்டீஜர் அப்படின்னு என்னன்னா, ஒரு ஹோல் நம்பரை வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பைத்தான் கொடுத்துருக்கிற ஒரு டேட்டா டைப் தான் இன்டீஜர். அது வந்து சேம் வே நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்களோ ஸ்ட்ரிங் வேரியபிள், அதே மாதிரி ஒரு வேரியபிள் நேம், ஈக்குவல் சைனு, அதுக்கப்புறம் நம்பர். ஸோ நம்பரை வந்து நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணலாம், ஜஸ்ட் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். பட் வென் யூ ஆக்சுவலி பிரிண்ட் தட் வேரியபிள், அது வந்து அண்டர்ஸ்கோர் இல்லாமல் பிரிண்ட் ஆகும். வென் அது வந்து மெமரியில் சேவ் ஆகும் போதுமே அண்டர்ஸ்கோர் இல்லாமல் தான் சேவ் ஆகும். ஓகே. 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 ஸோ ஃபார் வந்து இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப் பற்றி வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளோட். நம்பர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஹோல் நம்பர். நம்பரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. டெசிமல் நம்பரும் இருக்குது. சரியா? ஏன்னா வந்து நம்ம ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது, இல்லை வந்து சில கால்குலேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து டெசிமல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வென் யூ ஹேவ் அ டெசிமல் நம்பர், யூ கேனாட் சேவ் தட் நம்பர் வித் ஜஸ்ட் இன்டீஜர். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான கால்குலேஷன், ரொம்ப இம்பார்ட்டண்டான கால்குலேஷன் பண்ணும்போது 9.8க்கு பதிலாக நீங்கள் 9 யூஸ் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டாகும். சரியா? அதனால பைத்தான் வந்து ஸ்பெஷலாக டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற டைப் தான் வந்து ஃப்ளோட். When you have decimal numbers in Python, use float data type to save them. Okay. Say for example, some common இது என்ன பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 7.25, 7.95, 6.25 அது மாதிரி தானே இருக்கு. மோஸ்ட் லைக்லி பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் பாயிண்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறீங்க. டிஃபைன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 8.75 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அகைன் வேரியபிள் டெக்ளரேஷன் வந்து டெஃபினிஷன் வந்து சேம் தான். அந்த ஈக்குவல் சைனுக்கு அப்புறமா என்ன கொடுக்குறீங்க அதுதான் வந்து உங்களோட டேட்டா டைப் வந்து டிசைட் பண்ணுது. இன் திஸ் கேஸ் இதோட டேட்டா டைப் என்ன? ஃப்ளோட், பிகாஸ் இட் ஹாஸ் அ டெசிமல் பாயிண்ட். சரியா? ஸோ இஃப் ஐ பிரிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், அது பிரிண்ட் ஆகும். இஃப் ஐ வாண்ட் டு பிரிண்ட் த டைப் ஆஃப் திஸ், என்ன டைப் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா டைப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஏன் டபுள் இது போட்டோன்னு தெரியுங்களா? இந்த டைப்புங்கிறதுக்கு வந்து ஒரு பேரந்திசிஸ் இருக்கு, பிரிண்ட்டுக்கு ஒரு பேரந்திசிஸ் நான் க்ளோஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி இது பிரிண்ட் ஆகுது. காரணம் என்னன்னா இட் ஹாஸ் அ டெசிமல் பாயிண்ட். ஓகே. ஸோ 8.0 இது வந்து என்ன டைப்பு? என்ன டைப்? ஃப்ளோட். யா, பிகாஸ்
whenever it has a decimal point, the data type is float. Okay. So நம்ம இன்டீஜர் டேட்டா டைப்ல பார்த்தோம் என்னன்னா when you have more digits வந்து readability-க்காக வந்து நம்ம வந்து we use underscore to separate them. So it is applicable for float also. நீங்க வந்து float யூஸ் பண்ணும்போதுமே if you have more numbers, some large numbers இருக்கும்போது நீங்க you can separate them using underscore. It's perfectly valid. You can use the underscore decimal points முன்னாடியும் பண்ணலாம், லெஃப்ட் சைடும் பண்ணலாம், இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடும் பண்ணலாம். Again, as I told you, இது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக தான். The underscore will not be saved in the memory. ஓகேவா? ஓகே, any questions? இப்போ இந்த டெசிமல் வேல்யூஸ் ரவுண்ட் ஆஃப் மாதிரி ஆயிடுமா நம்மளுக்கு, இல்ல நம்ம தான் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியுமா? ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா நம்ம ஸ்பெஷலா நம்ம வேற ஏதாவது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். We'll come to that. Yes. ஓகே. டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ற நோக்கமே என்னன்னா நம்மளோட கால்குலேஷன் வந்து ப்ரிசைஸா இருக்கணும் அப்படிங்கறக்காக டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்றோம். நம்ம வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒரு அமௌண்ட் போடுறோம், நம்ம 8.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இன்ஸ்டெட் அவங்க 8% இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கன்னா தட் இஸ் நாட் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங், ரைட்? அதனால நம்ம எக்ஸாக்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். அது வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்றது வந்து பைத்தான்ல வந்து இருக்க டேட்டா டைப் வந்து ஃப்ளோட். ஓகேவா? ஜாவால வந்து நிறைய டேட்டா டைப் இருக்கு. இஃப் யூ கம் ஃப்ரம் ஜாவா பேக்ரவுண்ட், பிக் டெசிமல், பிக் இன்டிஜர், அது மாதிரி நிறைய இருக்கு. பட் பைத்தான் இட்ஸ் பிரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒரே ஒரு இது என்னன்னா ஃப்ளோட், அவ்வளவுதான். ஸோ when you have decimal point, always think about using float, no other data type. Okay. When you have whole number, always think about integer. That's it. When you have alphanumeric character, say for example, என்னோட வேரியபிள் வேல்யூல கேரக்டர்ஸும் வரும், நம்பர்ஸும் வரும் அப்படிங்கும்போது என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம்? ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். கரெக்ட். பிகாஸ் யூ கேன் லிட்டரலி புட் எனிதிங் இன்டு ஸ்ட்ரிங். கரெக்டா? நம்ம இங்க பார்த்தோம்ல, இப்போ 37 வந்து நீங்க டபுள் கோட்ஸ்ல இங்க கொடுத்தீங்கன்னா இதோட லக்கி நம்பர் அப்படிங்கிற வேரியபிளோட டைப் வந்து இட்ஸ் நாட் இன்டீஜர். பிகாஸ் நம்ம வந்து டபுள் கோட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம், ஐ மீன் சிங்கிள் கோட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். நீங்க கோட்ஸ்ல போட்டாவே அது வந்து இன்டீஜர், ஐ மீன் ஸ்ட்ரிங் தான், நாட் இன்டீஜர். யூ கேன் புட் எனிதிங் இன் கோட்ஸ், டபுள் கோட்ஸ். ஈவன் யூ கேன் புட் ஸ்டார், யூ கேன் புட் சம் டேஷஸ், என்ன வேணா பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ், தட் வேரியபிள் வந்து என்னன்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும் ஆல்வேஸ். ஓகே. ஸோ எனி கொஸ்டின்ஸ் ஆன் ஃப்ளோட்? ஓகே. ஸோ ஃபார் வந்து நம்ம எத்தனை டேட்டா டைப் பார்த்துருக்கோம்? 3 பார்த்துருக்கோம். அடுத்து 4வதா பார்க்க போற டேட்டா டைப் வந்து என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். இது வந்து ரொம்ப காமனா யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து இன்ஜினியரிங், மேத்ஸ், இல்லைன்னா வந்து டேட்டா சயின்ஸ், இது மாதிரி இதில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து ரொம்ப ஹை லெவலில் நான் வந்து சொல்லிடுறேன், இல்லை டீட்டெயிலாக நம்ம இதில் போக வேண்டாம். காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் ஹேஸ் டூ பார்ட்ஸ். நம்ம 12th மேக்ஸில் படிச்சிருப்போம், இஃப் யூ ரிமெம்பர். இட் ஹேஸ் 2 பார்ட்ஸ். ஒன்று வந்து ரியல் பார்ட்டு, அதர் ஒன் இஸ் இமேஜினரி பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 5a+, அதோட ஃபார்மேட் ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா a+ib அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். a+ibன்னு என்ன? யூ கேன் சப்ஸ்டியூட் a and b with any number. Say for example 4+i3 அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதோட வேல்யூ, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸோ 4+ ரூட் எப்படி போடுறதுன்னு தெரியல, இங்க போடுறேன். ஓகே. ஸோ 4+i3 அப்படிங்கிறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? இந்த i அப்படிங்கிறது என்னன்னா, இதோட வேல்யூ வந்து, ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா 4+ -√3. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மைனஸ் வந்து வெளியே எடுத்துட்டாங்க. -1. ஓகேவா? அந்த -1 தான் வந்து ஐன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டா என்ன ஆகும்? அதை வந்து ஐன்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் ரிமைனிங்? 4+ இந்த மைனஸ் வெளியே வந்துருச்சுன்னா அந்த -1 வந்து ஐன்னு ரெப்ரசென்ட் பண்றோம். அதனால i3. புரிஞ்சுதுங்களா? அது
இது புரியலன்னா நோ வரிஸ். நம்ம வந்து இதை வந்து ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஜினியரிங் மேத்ல அது மாதிரி டேட்டா சயின்ஸில் போகும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நோ வரிஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரெண்டு ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கு, காம்ப்ளெக்ஸுங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது வந்து என்ன ஃபார்ம் இருக்குன்னா 4 + A + IB அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். யூ கேன் சப்ஸ்டியூட் A அண்ட் B வித் எனி நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ பைத்தானில் வந்து நான் வந்து இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டு, பட் ஆனால் வந்து எக்ஸாக்டாக அப்படியே பண்ண மாட்டோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஈக்குவல் டு 5 + IBன்னு சொன்னா இல்லையா, அங்கே வந்து எங்கள் ஐக்கு பதிலாக J யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஒரு நம்பருக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் I + 4, இது வந்து ஏங்கிறது வந்து 5, பிங்கிறது வந்து 4, ஐக்கு பதிலாக J யூஸ் பண்ணுவோம். ஏன் வந்து I யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டால், நம்ம காமனாக வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது I யூஸ் பண்ணுவோம் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு. அது டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, அதில் வில் கம் டு தட் லேட்டர். ஸோ இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கு, இந்த இதோட டைப் வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான். வேற இதை பற்றி பெருசாக இப்போதைக்கு ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ், அவ்வளோதான். பார்த்தீங்களா, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து டே டு டேல யூஸ் பண்ண மாட்டோம் அகைன். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தட். ஓகே. ஸோ எனி கொஸ்டின்ஸ்? ஸோ -1 வெளியே எடுத்துட்டாலும் ஸ்டில் இட் வில் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தானே? ஆனா நீங்க வெறும் 3ன்னு சொன்னீங்களே, அது எப்படி? இங்க -1க்கு பதிலாக நம்ம I போட்டோம். நம்ம -1க்கு பதிலா I போட்டுட்டோம். அப்போ ஸ்டில் இட் வில் பி ரூட் ஆஃப் 3 இல்ல? சாரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஓகே 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 சார். ரூட் ஆஃப் -1, எஸ். ஓகே, குட் கேட்ச். ஓகே, எனி கொஸ்டின்ஸ் சோ ஃபார்? நம்ம 4 டேட்டா டைப் பார்த்துருக்கோம். எந்த டேட்டா டைப்ல என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, ஜவஹர், சொல்லுங்க. இப்போ ஐக்கு பதிலா நம்ம அங்க J யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? நம்பர் 5 + 4. இப்போ நம்ம J அப்படின்ட்டு வேற ஏதாவது வேரியபிள் வச்சிருந்தோம்னா அங்க எப்படி? இப்போ நான் J = 3ன்னு ஒரு அது இட்ஸ் நாட் a big deal ஆக்சுவலா. நீங்க ஸ்டில் வந்து ஒர்க் ஆகும். காரணம் என்னன்னா இந்த J இது வேற. ஓகேங்களா? ஐ வந்து ஏன் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா, நம்ம ஜென்ரலா நம்ம C லாங்குவேஜ் படிக்கும்போது இல்லை எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதும் போதுமே ஃபார் லூப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவோம் எல்லாருமே. அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்காக J வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியல, பட் தட்ஸ் வாட் ஐ திங்க். சரிங்களா? ஓகே. இப்போ அந்த J வேரியபிள் இருந்தாலுமே அந்த அசைன்மெண்ட்ல வேரியபிளா எடுத்துக்காது இல்லையா? எடுத்துக்காது. இதை வந்து வேரியபிள் எடுத்துக்காது. இது வந்து whatever you have in the right side, it's always an object. that is அது வந்து வேரியபிளோட ரெஃபரன்ஸ்க்கு வந்து எந்த வகையிலையும் வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே. சப்போஸ் Jக்கு பதில் K இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். K ஒரு வேரியபிளா இருந்தா அதை பதில் எவாலுவேட் பண்ணி ஆக்சுவலா நீங்க J யூஸ் பண்ண முடியாது. K யூஸ் பண்ணீங்கன்னா I don't think it will work. ஸோ நீங்க வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஆல்வேஸ் J தான் யூஸ் பண்ணணும். நீங்க கரெக்ட். இந்த வேரியபிள் நீங்க பண்ணலாம், பட் இது வந்து J தான் யூஸ் பண்ணணும். கரெக்ட். இப்போ நான் வந்து இப்போ இன் ஜெனரலா வந்து நான் என்ன கேட்கறேன்னு புரியுதுங்களா? ரிப்பீட் பண்ணுங்க, எனக்கு புரியல சரியா. ஷோர். ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட், இப்போ வந்து லைன் நம்பர் 36 இருக்குல்ல, அதுக்கப்புறமா ஒரு என்டர் கொடுக்கல. இப்போ கேன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்களேன். இதுக்கு வேல்யூ வந்து 3ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்டர் கொடுக்கல. இப்போ நம்பர் ஈக்குவல் டு 5 + 4Kன்னு கொடுக்கல. இப்போ வந்து அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா எடுத்துக்காதுன்றது உண்மைதான். அப்ப அந்த கேவோட வேல்யூ வந்து 3 இருக்கு. கேன்னு கொடுத்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஏன்னா J தான் சொல்லியிருக்கீங்க. பட் அந்த 3யோட வேல்யூ வந்து 12ன்னு போட்டு 5 + 4 5 + 12 17 எடுத்துக்கோங்களா நம்பரோட வேல்யூ? எடுத்துக்காது. காரணம் என்னன்னா
ஓகே இதோட ரெப்ரசன்டேஷன் இப்படி இல்ல ஆக்சுவலா. ஓகே ஓகே. இது இப்படி வந்து தப்பு. இந்த ஃபார்மேட் பார்த்ததுனாவே அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா ட்ரீட் பண்ற மாதிரி தான் பண்ணும். ஓகே ஏன்னா ஓகே ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நம்ம வந்து அப்படி நீங்க கே வந்து இது பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இப்படி போடுவீங்க, ஸ்டார் கே அப்படின்னு போடுவீங்க நீங்க. ஓகே ஓகேங்களா? பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே ஏன் புரிஞ்சிச்சுங்க, இதுதான் என்னோட டவுட். ஓகேங்க. ஓகே சரி. குட் கொஸ்டின் அகைன். வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்குங்களா? ஓகே நைஸ். அடுத்து நாம பார்க்க போற வேரியபிள் டைப் வந்து பூலியன், விச் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. பூலியன் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, பூலியன் இன் பைத்தான் வந்து பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ளோட் வந்து ஃப்ளோட்டு தான். ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளோட் தான், காம்ப்ளெக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் தான். இதே ஸ்ட்ரிங் வந்து அதோட டைப் என்ன, எஸ்டிஆர் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் வந்து பைத்தான் வந்து சொல்லுவோம். நம்ம பைத்தானோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்கு பதில் எஸ்டிஆர், இன்டீஜருக்கு பதிலாக இஎன்டி. அது மாதிரி பூலியனுக்கு வந்து பூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இது வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இட் கேன் ஹேவ் either true or false. It can be either true or false. Okay. So, for example, ஒரு boolean variable பார்க்கலாம், is adult அப்படின்னா நம்ம எதிர் வந்து வேரியபிள் நேம் வந்து என்ன பண்ணுவோம், இஸ் அடல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் வந்து இங்கே வந்து டோன்ட் யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் இன் யுவர் வேரியபிள் நேம். ஓகே, இஸ் அடல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் பண்ணுறோம். நம்ம அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமெம்பர், பூலியன் பண்ணும்போது அதுக்கு வந்து எதர் ட்ரூ இருக்கும் இல்லைன்னா ஃபால்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நான் ட்ரூ கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பூலியன் டைப்பில் கேபிட்டல் லெட்டர் தான் கொடுப்பேன், நான் ட்ரூ தான் கொடுக்கணும். இப்படி டி கொடுத்தீங்கன்னா அது வந்து எரர் அடிக்கும். ஸ்மால் டி கொடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் when you represent a boolean always use the first character capital letter. ஓகேங்களா? is raining அப்படின்னு கொடுக்குறேன். நீங்க என்ன வேணா கொடுக்கலாம் வேரியபிள் நேம், தட்ஸ் அகைன் அப் டு யூ. ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் கொடுக்குறேன் ஃபால்ஸ். ஸோ இதோட டைப் என்ன, ஈஸ் அடல்ட் அப்படிங்கிற வேரியபிளோட டைப் வந்து பூலியன், இட்ஸ் நத்திங் பட் பூல். அதோட வேல்யூ வந்து ட்ரூ. ஈஸ் ரெய்னிங் அப்படிங்கிறது அகைன் இட்ஸ் அ டைப் ஆஃப் டைப் பூலியன், அதோட டைப் வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரெட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இதில் எந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியும் கிடையாது. உங்களோட வேரியபிள் நேம் வந்து இதர் ட்ரூவாக இருக்கும், உங்களுக்கு வேல்யூ வந்து இதர் ட்ரூவாக இருக்கணும் இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கணும். அதுதான் வந்து பூலியன். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து பூலியன் யூஸ் பண்ணுவீங்க. பூலியன் எப்போ யூஸ் பண்ணுவீங்க, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிஷனலாக யூஸ் பண்ணுவீங்க. கண்டிஷனலாக இந்த சென்ஸ், நீங்கள் வந்து ஒரு லாஜிக் எழுதுறீங்க. இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தீம் பார்க் போகிறீங்க, அதில் வந்து ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். கரெக்டாக எல்லாருமே எல்லா ரைடுக்கும் போக முடியாது. ஸோ உங்களோட ஹைட்டு வந்து எபோவ் 50 அப்படின்னா தான் வந்து ஒரு ரைடுக்கு அலவுடு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஹைட் வந்து செக் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? இப்போ சின்டாக்ஸ் எரர் விட்டுருங்க. ஹைட் எபோவ் 50 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன். இது வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா அலவுட் டு ரைடு. இந்த லாஜிக் விட்டுருங்க, ஜஸ்ட் சொல்றேன் நான். ஸோ நீங்க இஃப் கண்டிஷன்ல கொடுக்கறது வந்து ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். ஓகேங்களா? சாதாரண ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நீங்க டைரக்டா இப்படி கூட கொடுக்கலாம், இஃப் ஈஸ் அடல்ட் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஏன்னா வந்து இதோட டைப் என்னது, இஃப் கண்டிஷன்ல ஆல்வேஸ் யூ யூஸ் ஈஸ் அடல்ட், மீன்ஸ் இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவீங்க நீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இஃப் கண்டிஷன் வில் கம் பேக் லேட்டர். அதை வந்து இப்போ வந்து சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பட் ஃபார் நவ் just concentrate on the variable type. So for 5 பார்த்திருக்கோம், string, integer, float, complex and boolean. ஓகே, ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அதர்வைஸ் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். மது, சரண்யா, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களாங்க?
இவ்வளவுதான். தீஸ் ஆர் த 5 டைப்ஸ் ஆஃப் ஐ மீன் டேட்டா டைப்ஸ் இல்லைங்களா? இன்னும் இருக்கு காம்ப்ளெக்ஸ் டைப் எல்லாம் இருக்கு. மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் இல்ல, வி ஹேவ் மோர் அண்ட் மோர் டைப்ஸ். பட் அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு லிஸ்ட் செட்டு அது மாதிரி வந்து டைப்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம வந்து கோயிங் ஃபார்வர்ட் இந்த சப்சிக்வெண்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு மற்றபடி இந்த இதுல எல்லாம் புரிஞ்சதுல உங்களுக்கு சோஃபார் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது புரிஞ்சதுல? ஆமாங்க. ஓகே, நைஸ். ஓகேங்க, தேங்க்ஸ். ஓகே, ஆல் ரைட். ஓகே ஓகே, சின்ஸ் வி ஸ்டார்ட். ஓகே, சோஃபார் வந்து நம்ம வந்து சம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம், டெஃபினிஷன் கொடுத்தோம், வேரியபிளுக்கு டெஃபினிஷன் கொடுத்தோம், அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ யூசர்கிட்ட இருந்து எப்படி ஒரு இன்புட் வாங்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து அந்த யூசர் ஒரு வேரியபிள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து இன்புட் வாங்கணும், இல்லை சம்திங் நீங்கள் இன்புட்டாக யூசர்கிட்ட இருந்து டைப் வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து புதுசாக ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். நான் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், ஹைஃபன் யூஸ் பண்ணலாம், சப் டு யூ அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் ஒரு மாதிரி கன்வீனியன்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களோட கோடிங் ஸ்டாண்டர்டு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்து யூசர் இன்புட்னு வந்து வச்சிருக்கேன். ஓகே, ஸோ யூசர் இன்புட்னா என்னன்னா, கீபோர்டில் வந்து யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும். அதுதான் வந்து யூசர் இன்புட். ஸோ பைத்தானில் வந்து யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் எத்தனை ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம்? இந்த 2 ப்ரோக்ராம்ல எத்தனை ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம்? பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். எனிதிங் தட் யூ ரெப்ரசன்ட் வித் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ், நீங்க பிரிண்ட் போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பேரந்திசிஸ் போட்டிருக்கோமா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, லெட்ஸ் கம் டு த செகண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதுல வந்து டைப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? நம்ம ஒரு பிரிண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஃபார் நவ் ரிமெம்பர் தட் பிரிண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன், டைப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மட்டும் வந்து ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனோட பேர் என்னன்னா இன்புட். த ஃபங்க்ஷன் இட் செல்ஃப் கால்ட் இன்புட். ஓகேங்களா? இன்புட்டில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஓகே, யூசருக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி, ஓகே ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ் ஆர் ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் நாம. ஓகே, ஸோ இப்படி படுத்தா என்ன ஆகும்? இது இன்புட்னு கொடுத்தாவே அது என்ன பண்ணுன்னா யூசர் இன்புட்டுக்காக உங்க ப்ரோக்ராம் வெயிட் பண்ணும். ஸோ இங்கே வந்து நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரன் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? த ப்ரோக்ராம் டிட் நாட் ஸ்டாப் ஃபார் எக்ஸிக்யூஷன். நான் ரைட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு லைன் பை லைனா அது வந்து இன்டர்பிரட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஆனால் whenever it comes across input function, the program will stop for user accepting user input. யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ இந்த யூசர் கொடுக்குற இன்புட்டை நான் வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றேன். சோஃபார் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சிம்பிளா வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இது பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மது அப்படிங்கிற வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணோம். ஸோ மதுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில் கிரியேட் ஆச்சு. அதுக்கு அப்புறம் அது நேம்ங்கிற ஒரு வேரியபிள் வச்சு ரெஃபர் பண்ணோம். இது வந்து முதல்ல பார்த்தது ஸ்ட்ரிங் எப்படி டிஃபைன் பண்றேன். இப்போ இதே வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட்டா வர்ற யூசர் கொடுக்குற இன்புட், யூசர் டைப் பண்ற வேல்யூவை நேம்ங்கிற யூசர் கொடுக்குற இன்புட் தான் வந்து உங்களோட நீங்க மெமரியில கிரியேட் பண்ண போற ஆப்ஜெக்ட். அதை வந்து எதை வச்சு நீங்க ரெஃபர் பண்ண போறீங்க? நேம் அப்படிங்கிற எனி நேம், அதாவது மை நேம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்கு எல்லாத்துக்கும் டைம் நேம்னே போகணும்? ஃபார் எக்ஸாம்பிள் மை நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான். ஸோ இப்படின்னு என்ன ஆகுது? யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம், அதுக்காக இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த கன்சோல்ல பிரிண்ட் ஆகும், உங்களோட இன்புட்டுக்காக வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா நான் வந்து யூசர் கொடுக்குற நேமை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஜஸ்ட் மை நேம் மட்டும் போடுறேன் இப்போதைக்கு. ஓகே, இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். சோஃபார் ஓகேவா? இது யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும், ஆல்வேஸ் யூஸ் இன்புட் ஃபங்க்ஷன். அந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்கு என்ன மெசேஜ் எல்லாம் கொடுக்கலாம்? அது வந்து ஜஸ்ட் அ ப்ராம்ப்ட் டு டெல் த யூசர் தட் ஓகே ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் இன்புட் ஃப்ரம் யூ. இந்த மாதிரி இன்புட் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராம்ப்டுக்காக யூஸ் பண்றதா வந்து
இந்த இன்புட் ஃபங்க்ஷன். அதை வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். we are not doing anything extraordinary, ஜஸ்ட் வந்து அந்த நேமை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். ஓகே, ரைட் கிளிக் அண்ட் ரன். இங்க பாருங்க, ப்ரோக்ராம் வந்து என்னோட எக்ஸிகியூஷனுக்காக வெயிட் பண்ணுது. ஓகே, நான் வந்து ஜஸ்ட் கில் பண்றேன். நான் வந்து இதுல ஒரு ஸ்பேஸ் விடுறேன். ஓகே ஓகே, ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்னு அந்த டபுள் கோட்ஸ் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே இங்கே ப்ராம்ப்டா வந்துருச்சு. ஓகே, நான் வந்து இங்கே பூர்ணமன் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். சோஃபார் என்னென்ன சோஃபார் இது வரைக்கும் வந்து எக்ஸிகியூஷன் நடந்திருக்கு, லைன் நம்பர் 3 வரைக்கும் வந்திருக்கு. இந்த லைன் நம்பர் 3 வரையில் வந்து இன்புட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நான் வந்து இன்புட் கொடுத்துட்டேன், நான் என்டர் அடிக்கல. என்டர் அடிச்ச உடனே அப்பதான் அடுத்த லைனுக்கு போகும். அடுத்த லைன்ல என்ன இருக்கு, பிரிண்ட் ஆஃப் மை நேம் அப்படின்னு இருக்கா, அதனாலதான் அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு பூர்ணமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ எனி கொஸ்டின்ஸ்? ஸோ இன் திஸ் கேஸ் மெமரியில் வந்து என்ன சேவ் ஆயிருக்கும் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? இந்த மை நேம் அப்படிங்கிறதுல மை நேம்ங்கிறது என்ன டைப்பு, மெமரியில வந்து என்ன இருக்கும் அப்படிங்கறத யார் சொல்றீங்க? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. மை நேம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகே, அது வந்து ஸ்ட்ரிங் அது வந்து நீங்க இனிமேல் சொல்லும்போது வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா வேரியபிள் சொல்லுங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல, மை நேம்ங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் டு வாட் ஆப்ஜெக்ட், ரெஃபரன்ஸ் டு வாட் ஆப்ஜெக்ட். ஏன்னா ஏர்லியர் நம்ம டைரக்டா இப்படி ஸ்ட்ரைட்டாவே இப்படி கொடுத்துட்டோம். சரியா? இப்படி ஸ்ட்ரைட்டா அப்படி கொடுத்துட்டோம், நேம்ஸ்ல ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட். நோ ஃபங்க்ஷன் கிடையாது. நீங்க ஃபங்க்ஷன் யூசர் என்ன இன்புட் பண்றாங்களோ, இந்த யூசர் என்ன இன்புட் பண்றாங்களோ அந்த இன்புட்டோட வேல்யூ தான் வந்து மெமரியில சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் கேஸ் நான் வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் போது பூர்ணமன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த பூர்ணமன் எதுக்காக ப்ரோக்ராம் வந்து எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு இன்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஏன்னா அது வரைக்கும் அது மெமரியில எதுவுமே கிரியேட் பண்ணல. சரியா? உங்ககிட்ட இருந்து இன்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நீங்க இன்புட் கொடுத்த உடனே அது என்டர் அடிச்ச உடனே அது வந்து மெமரியில வந்து கிரியேட் பண்ணுச்சு. என்ன கிரியேட் பண்ணிருக்கு? மை நேம் அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் டு வாட் எவர் த யூசர் இஸ் கிவிங் as an input. யூசர் என்ன இன்புட்டா கொடுக்குறாங்களோ அது வந்து உங்களோட ஆப்ஜெக்ட். சரியா? அந்த இன் திஸ் கேஸ் பூர்ணமன் அப்படிங்கிறதா இது. ஸோ என்ன ஆகுது, மை நேம்ங்கிற ஒரு வேரியபிள் ரெஃபரன்ஸ் வந்து பூர்ணமன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணுது. இதுதான் இதோட இது. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் whenever you have to get an input from the user, இது வந்து கோயிங் ஃபார்வர்ட் ரொம்ப அதிகமா இது மாதிரி இதை யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். யா, சார் ஆக்சுவலி எனக்கு ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ வந்து மை நேம் வந்து நம்ம என்டர் பண்ணியிருக்கிறோம்ல பூர்ணமன்னு, அதை வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ டைப் ஆஃப் மை நேம்னு போட்டா என்னன்னு வரும்? குட் கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின். ஓகே, யா, டைப் ஆஃப் மை நேம் போட்டா ஸ்ட்ரிங் வரும் ஆப்வியஸா. என்னன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கு. ஓகேங்களா? இன்புட் ஃபங்க்ஷன் வந்து இட் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் எ ஸ்ட்ரிங். ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணாலும் சரி, ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லி கொடுத்தாலும் சரி, ஓகேங்களா, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அப்போ நம்பர் தான் இன்புட் பண்ணுவீங்க. சரி, நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. குட் கொஸ்டின். இப்போ வந்து டைப் ஆஃப் மை நேம் போட்டீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ஸ்ட்ரிங் வரும். ஏன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டைப் ஆஃப் கிடையாது, டைப். ஸோ கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். சரியா? தேவான்னு சொல்லி பண்றேன். ஸோ கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகுது. சரியா? பிகாஸ் டைப் ஆஃப் மை நேம். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் அ ஸ்ட்ரிங். உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், சரி ஓகே, நான் ஸ்ட்ரிங் வந்து யூசர் இருந்து இன்புட் பண்ணும்போது இட்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். வாட் இஃப் ஐ எக்ஸ்பெக்ட் அன் இன்புட் ஆஃப் டைப் இன்டீஜர் ஃப்ரம் த யூசர்? அப்போ என்ன பண்றது நான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இன்புட் வந்து ஆல்வேஸ் வந்து ஸ்ட்ரிங்கை தான் கொடுக்கும். பட் இஃப் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அன் இன்புட், ஐ மீன் இன்டீஜர் இன்புட் ஃப்ரம் யூசர், நான் வந்து அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும், நான் மேனுவலா நான் கன்வெர்ட் பண்ணணும், விச் இஸ் கால் டைப் கன்வர்ஷன். We'll come to that for sure. Okay.
So Okay. basically வந்து இப்போ instead of my name க்கு நான் my age வாங்குறேன். So அது வந்து நான் இன்டிஜரா தான் கொடுப்பேன். But still that is considered as a string. ஆமா. string. ஃபார் Okay. எக்ஸாம்பிள் நான் வந்து மை ஏஜ்னு ஒன்று போடுறேன். இன்புட் வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இப்போ வந்து எத்தனை ப்ராம்ப்ட் வெயிட் பண்ணும்? அது 2 ப்ராம்ப்ட்டுக்காக வெயிட் பண்ணும். பிகாஸ் we have 2 இன்புட் ஃபங்க்ஷன்ஸ். கரெக்டா? இந்த இன்புட் ஃபங்க்ஷனை பார்த்த உடனே முதல்ல வந்து உங்களோட முதல் இன்புட்டுக்காக வெயிட் பண்ணும். எகைன் அடுத்த லைனுமே இன்னொரு இன்புட் ஃபங்க்ஷன், 2வது லைனுக்கு உங்களோட எக்ஸிகியூஷனுக்காக வெயிட் பண்ணும். லெட்ஸ் see what happens. ஓகே, நான் வந்து ஏஜியுமே வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். பிரிண்ட் நான் டைப் மட்டும் பிரிண்ட் பண்றேன். சாரி, மை ஏஜ். ஸோ இங்க என்ன பண்ணிருக்குன்னு புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஏதாவது இதுல கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது தெரிஞ்சதுன்னா நம்ம கோயிங் ஃபார்வர்டு வந்து நம்ம வந்து ஈஸியா ப்ரோக்ராம் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் இது. ஓகே, ஸோ ஹோப் எல்லாருக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரீ டு ஆஸ்க் இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். ஓகே, ஆனா பிரிண்ட்டுக்கும் இன்புட்டுக்கும் இப்போ வித்தியாசம் என்னன்னா, பிரிண்ட்னா பிரிண்ட்டுக்குள்ள கொடுக்குற டபுள் கோட்ஸ்ல கொடுக்குற அத பிரிண்ட் மட்டும் தான் பண்ணும். இது வந்து இன்புட்டா திருப்பி எடுத்துக்குது. அத கரெக்ட். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு மாதிரி. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு ஸ்பெசிஃபிக் வேலை பண்ணும். பிரிண்டிங்கரோட வேலை என்னன்னா, நீங்க என்ன பிரிண்ட் கொடுக்குறீங்களோ அது கன்சோல்ல பிரிண்ட் பண்ணும். கன்சோல் என்னது? இந்த ஒயிட் ஸ்பேஸ் தான் கன்சோல். பார்த்தோமா? அங்க பிரிண்ட் பண்ணும். ஸோ இன்புட் அப்படிங்கிறது என்னன்னா, யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதா அதோட வேலை. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நேமு ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்புட் இருக்கா, ஓப்பன் பேரந்திசிஸ், இன் க்ளோஸ் பேரந்திசிஸ். ஸோ வாட் யூ கிவ் இன்சைட் திஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ் இஸ் வாட் கோன் அதுதான் வந்து உங்களை டிசைட் பண்ண போகுது. அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து இதை பேஸ் பண்ணி. இது வந்து இன்புட்டுங்கிறதோட வேலை என்னன்னா இன்புட் வாங்குறது. பிரிண்டிங்கரோட வேலை என்னன்னா, பிரிண்ட் ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா நீங்க கொடுக்கறத கன்சோல் பிரிண்ட் பண்றது. டைப்போட வேலை என்னன்னா அந்த வேரியபிளோட டைப்புங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தானே. அகைன் பாருங்க, டைப்னு சொல்லி ஓப்பன் பேரந்திஸ் க்ளோஸ் பேரந்திஸ் போடும். இதோட வேலை என்ன? இந்த டைப் ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா நீங்க பாஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள் வந்து என்ன டைப்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்றதுதான் வந்து இந்த டைப்போட வேலை. நீங்க வெறுமனே இப்படி மட்டும் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை மட்டும் கொடுக்குறேன், டைப் ஆஃப் மை நேம் மட்டும் கொடுக்குறேன். ஸோ வாட் யூ திங்க் வில் பி பிரிண்டட்? என்ன பிரிண்ட் ஆகுன்னு நினைக்கிறீங்க? இங்க எதுவுமே பிரிண்ட் ஆகாது. எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா டைப்போட வேலை என்னன்னா நான் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணணுமா இல்லையான்னு சொல்லி நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அதை வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் வச்சு நீங்க ரேப் பண்ணணும். கரெக்டா? அப்பதான் அது பிரிண்ட் ஆகும். ஓகேண்ணா. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே ஒரு 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 ஸ்பெசிஃபிக்கான வேலை இருக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும். அதை மட்டும் நீங்க அதை வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஆல்ரைட். ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கோயிங் பேக். ஓகே, யா, இங்க பார்த்துட்டு இருந்தோமா, மை நேம் மை ஏஜ் அப்படிங்கிற 2 இன்புட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இட் வில் ப்ரோக்ராம் வந்து நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்க பாதியோட நிக்குது, இப்போ வந்து இதோட நிக்குதா, அப்போ நீங்க கில் பண்ணணும்னா இங்க ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணணும்னா இங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு இது கிளியர் ஆயிரும். நான் ஃபர்ஸ்ட் வந்து திரும்ப ரன் பண்றதுக்காக ஸ்டாப் பண்றேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரேவதி அப்படின்னு சொல்லி பண்றேன். நெக்ஸ்ட் வந்து என்டர் அடிக்கிறேன். சென்டர் அடிச்சா என்ன ஆகும்? அடுத்த லைன்ல இந்த 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 லைன் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைன் இன்புட் ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணும். ஸோ அடுத்து ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ்னு கேட்குது. ஸோ நான் வந்து 78 அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் சாரி 23 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுக்குன்னா பாருங்க 23 என்ன எடுத்துக்குது? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மை நேம் பிரிண்ட் பண்றோம். அதோட டைப் என்னது? ஸ்ட்ரிங். ஓகே, விச் வி எக்ஸ்பெக்டட். ரெண்டாவது வந்து நம்ம ஏஜ் என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம வந்து இன்டீஜர் என்டர் பண்ணியிருக்கோம். ஆனா இது ஏன் வந்து இங்க ஸ்ட்ரிங்னு சொல்லி காமிக்குது? காரணம் என்னன்னா, நீ இன்புட் ஃபங்க்ஷன் வந்து உங்களை ப்ராம்ப்ட் பண்ணும்போது நீங்க என்ன கொடுத்தாலுமே அது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். அதை வந்து உங்களோட டிசைர் டேட்டா டைப்புக்கு எனக்கு வந்து இன்டீஜரா வேணும் அப்படின்னா நீங்க தான் சில வேலைகள் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து உங்களோட டைப்பா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதோட டைப் உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நீங்க என்ன சாரி என்ன இன்டீஜரா இன்டீஜரா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஏஜ்ங்கற இன்டீஜரா வேணும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க.
ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வர இன்புட்டை வந்து நீங்க இன்டீஜர் ஆஃப் அப்படின்னு சொல்லி நீங்க ரேப் பண்றீங்க. ரேப் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா, இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கொடுக்குற வேல்யூ வந்து இன்டீஜரா எடுத்துக்கும் அது. ஸோ இப்போ இதே ப்ரோக்ராமை நான் திரும்ப ரன் பண்றேன்னா என்ன இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ அந்த இன்புட் வந்து ஐ ஷுட் கிவ் இன்டிஜர். அங்க வந்து ஸ்ட்ரிங் கொடுத்தனா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஆமா ஃபார் இங்க வந்து எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து பிரிண்ட் யுவர் நேம் கேக்குது. ஸோ நான் வந்து என்னோட பேரை கொடுக்குறேன். அடுத்த இன்புட் வந்து என்டர் ஏஜ் கேக்குது. அங்க போய் நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நம்பருக்கு போதும் ஆல்பபெட் கேட்டு கொடுத்தா அது எடுத்துக்காதா? ஸோ எடுத்துக்காது நான் நினைக்கிறேன். எடுத்துக்காது. காரணம் என்னன்னா அது இன்டீஜரா எக்ஸ்பெக்ட் பண்றோம் நம்ம. அதனால தான் நம்ம இன்டீஜர் டைப் கன்வர்ஷன் போட்டுருக்கோம். Let's check that. Yes. So first வந்து just remember that input will always give you a string as an output. ஸோ நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னாவே அது வந்து ஆல்வேஸ் ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் கொடுக்கும். உங்களோட டிசைர் டைப் வேணும்னா அதை நீங்கள் தான் மாற்றணும். சரியா? ஸோ என்ன வந்து எனக்கு வந்து இன்டீஜரா வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஹோல் இன்புட் ஃபங்க்ஷனையே நான் வந்து இன்டீஜர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நான் ரேப் பண்ணிட்டேன். சரியா? ஸோ அப்படி ரேப் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, நான் இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து மை ஏஜுங்கிறது வந்து என்ன ஒரு வேரியபிள் டைப் என்னது இன்டீஜரா மாறும். பிகாஸ் ஐ ஜஸ்ட் ரேப்ட் திஸ் ஹோல் இன்புட் வித் இன்டீஜர் ஆஃப். ஸோ இப்போ ஏர்லியராக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக வந்தது. இப்போ வந்து நான் வந்து திரும்ப ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 0 அப்படின்னு சொல்லி ஒரு நேம் போடுறேன். ஏஜ் வந்து 34 அப்படின்னு சொல்லி போடுறேன். போடும்போது இப்போ வந்து என்ன ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 2 இன்புட்டுக்கு நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம். ஜஸ்ட் ஐம் நாட் ஹிட்டிங் த என்டர் ரேட். இன்னும் என்டர் அடிக்கல. ஸோ வந்து என்டர் அடித்த உடனே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம, ஃபர்ஸ்டோட டைப் என்னது ஸ்ட்ரிங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். செகண்டோட டைப் வந்து என்னவா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இன்டீஜரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிகாஸ் வி டிட் த டைப் கன்வர்ஷன் ஃப்ரம் ஸ்ட்ரிங் டு இன்டீஜர். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்டீஜர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். யூ கேன் லிட்டரலி ரேப் எனிதிங் வித் இன்டீஜர். ஆனால் வந்து உள்ள நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சாரி, திரும்ப ரீரன் பண்ணிட்டேன். தட்ஸ் ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் ஏஜ் வந்து 45 அப்படின்னா இங்கே பாருங்க. ஸோ ரெண்டாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்டீஜர்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. பிகாஸ் நம்ம இன்டீஜர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு ரேப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா சார்? இப்போ இன்டிஜர் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வச்சு ரேப் பண்ண மாதிரியே நம்ம பூல் ஆஃப் அப்படின்னு ரேப் பண்ண முடியுமா? எஸ், அப்சல்யூட்லி, தாராளமாக பண்ணலாம். பண்ணி இஸ் அடல்ட் அப்படின்னு போட்டு எல்லா வேரியபிளுக்கும் அது கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? இன்டீஜர் ஆஃப் மாதிரி ஃப்ளோட் ஆஃப், ஸ்ட்ரிங் ஆஃப், பூல் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். வில் சி ஒன் பை ஒன். ஓகே, ஸோ இப்போ கமிங் பேக் டு பூர்ணமன்ஸ் கொஸ்டின். அவர் என்ன சொன்னார்னா, அவரோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து நம்ம இன்டீஜரை அதை கன்வெர்ட் பண்ணுறோம். ஆனால் நான் கொடுக்கும்போது வந்து நான் இன்டீஜரை கொடுக்காம ஸ்ட்ரிங்காக கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகுனா, இங்கே ஏஜுக்கு பதிலாக நான் சம் ரேண்டம் கேரக்டர் டைப் பண்ணுறேன். ரேண்டம் கேரக்டர் டைப் பண்ணி கொடுக்கும்போது அந்த ரேண்டம் கேரக்டரை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணும்போது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து நம்பர் கிடையாது. ஓகே, லெட்ஸ் see that example. Okay, so now I say Gomadi and then I do 35 பதிலாக வந்து நான் some random character கொடுக்குறேன். That's what we want to see, right? இப்போ என்னன்னு பாருங்க, இந்த லைன் நம்பர் 5லயே லைன் நம்பர் 5லயே அது எரர் வரணும். காரணம் என்ன, இங்கேயே வந்து அதனால கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகே, லெட்ஸ் see. இப்போ பார்த்தீங்களா, input invalid literal for integer function with base 10 போட்டிருக்காங்களா? இங்க பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லுது, லைன் நம்பர் 5ல வந்து எரர் வருது அப்படின்னு கிளியரா சொல்லுது. என்ன காரணம், நம்ம வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணோம். கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளால அதனால கன்வெர்ட் பண்ண முடியல. பிகாஸ் த இன்புட் தட் வி கேவ் இஸ் நாட் அன் இன்டீஜர். ஓகேவா? ஓகே, நம்ம இது வந்து இன்டிஜராம ரேப் பண்ணிக்கிறோம். ஸோ இதே ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 3 எடுத்தோம்னா அங்க வந்து we can give alphabets, numbers, still doesn't matterல. That doesn't matter. Yeah, because you can literally put anything into string literal. கரெக்ட்டா? நம்ம வந்து நம்ம string literal பார்த்து நம்ம நீங்க ஈவன் நீங்க இப்படி கொடுத்தா கூட அது ஒரு வேலிட் ஸ்ட்ரிங் தான். கரெக்ட். ஓகே, ஏன்னா நீங்க எதை வேணாலும் போடலாம். எதை வேணாலும் டபுள் கோட்ஸ்க்குள்ள போடலாம். நீங்க டபுள் கோட்ஸ்ல என்ன வேணாலும் போடலாம், என்ன கேரக்டர் வேணாலும் போடலாம்.
அது வந்து ஒரு So, ஸ்ட்ரிங் தான். yeah, அங்க வந்து எனக்கு வந்து string மட்டும் தான் கொடுக்க முடியும். Characters மட்டும் தான் கொடுக்கணும். Then I have to wrap it with string in the variable. Line number 5ல. அப்படி பண்ண முடியும். அதாவது ஆல்பபெட்ஸ் தவிர எதுவும் கொடுக்க கூடாது. I just want to give enter my அப்படி எல்லாம் name. கிடையாது. அது அதான் சொன்னேன். நீங்க வந்து இன்புட் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னு பார்த்தோம்னா அது பை டிஃபால்ட்டா வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குது. ஸ்ட்ரிங்னா எனிதிங் தட் யூ புட் இன் டபுள் கோட்ஸ் இஸ் a string. Okay. அதான் நம்ம So பார்த்தோம். I understood. So I want to restrict name always should be alphabets மட்டும் தான் இருக்கணும். Then what should I do? அதுக்கு வந்து நீங்க உங்களோட ஓன் வேலிடேஷன் நீங்க எழுதணும். ஓகேங்களா? Okay. அது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அதை இப்ப பார்க்கலாம். நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் Okay. காமிக்கிறேன் நானு. ஓகே. இன்னும் 10 minutes. கொஸ்டின் இருக்குங்க. சொல்லுங்க. இப்போ நான் வந்துட்டு இன்டிஜர் ஆஃப்னு சொல்லிட்டு என்டர் யுவர் ஏஜ்ல ஆல்ஃபா நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்தனா எப்படி பிரிண்ட் ஆகுங்க? ஆல்ஃபா நியூமரிக்கல் கொடுத்தா எடுத்துக்காது. அது வந்து பிளெயினா ஸ்ட்ரிங் இன்டிஜர் கொடுத்தா மட்டும் தான் எடுத்துக்கும். ஏன்னா அதெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியாது அதனால. கரெக்ட்டுங்களா? அதையும் வேணா குயிக்கா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நோ ப்ராப்ளம். நேம் கவிதா ஆல்ஃபா நியூமரிக்கல் கரெக்டர்னு சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AF56 சம்திங் கொடுக்குறேன். அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. பிகாஸ் இட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் அண்ட் இன்டீஜர். அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே. அங்க நீங்க ஃப்ளோட் கொடுத்தா வரும். அதெல்லாம் அது வந்து நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். எனி நம்பர் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ cannot give anything other than numbers. நம்பர்னா ஒரு ஹை நம்பர். கரெக்ட்டுங்களா? மீன்ஸ் நம்பருங்கிறது ஒரு சூப்பர் டைப். நம்பர் கீழே தான் வந்து என்ன பார்த்தோம் நம்ம இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் 3 பார்த்தோம். சரிங்களா? இந்த மூணுமே வந்து நீங்க வந்து இன்டீஜரை கன்வெர்ட் பண்ண முடியும். பட் அகைன் நம்ம அந்த டீடைல்குள்ள போக வேண்டாம். வில் கோ எல்லாம் டூ மச்சா பார்க்க வேண்டாம். நான் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகலாம் நாம. ஓகேங்களா? தேங்க்ஸ். ஓகேங்க, ஃபைன். வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? தேவா, பிரான்சிஸ், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? ரேவதி, உங்களுக்கு யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? ஸ்வாதி? ஓகேங்க, ஃபைன். தேங்க்யூ. ஆல் ரைட். ஸோ இது கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. ஸோ ஃபார் நம்ம பார்த்த ஃபங்க்ஷன் எல்லாமே இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு எனி டைப். விச் மீன்ஸ் நீங்கள் இன்புட்டு, பிரிண்ட்டு, இன்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க. எந்த ஒரு வேரியபிள் மேலே யூஸ் பண்ணல. வாட் ஐ மீன் பை தட் இஸ் எந்த ஒரு வேரியபிள் மேலேயும் நான் அதை யூஸ் பண்ணல. இப்போ மை நேம் டாட்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் போடல. எல்லாமே நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிறது நான் டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்புட் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ட் அப்படிங்கிறதுமே நான் டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு வேரியபிள் நேம் மேலேயுமே வந்து நான் வந்து ஏ டாட் ஆர் மை நேம் டாட் அப்படின்னு சொல்லி நான் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் போடவே இல்லை. ஸோ காரணம் என்னன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் டேட்டா டைப்ஸ். நீங்கள் எதுக்கு கொடுத்தாலுமே இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு சில டைப்புக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. ஓகே. வாட் ஐ மீன் பை தட் அப்படின்னா நான் வந்து இப்போ இங்கே போய் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் நான். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இது வந்து உங்களோட ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் மேலே, ஐ மீன் ஸ்ட்ரிங் வேரியபிள் மேலே இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஏதாவது அசைன்மெண்ட் இருக்கும்போது இது மாதிரி இது ரிலேட்டடாக அசைன்மெண்ட் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1-2 மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ கேனாட் கோ த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி திங். ஓகேங்களா? நீங்கள் வந்து டைம் கிடைக்கும் போது நீங்கள் பொறுமையாக பார்த்துக்குங்க. ஓகே. சே வாட் ஐ மீன் பை தட் என்னன்னா, ஓகே, லெட் மீ கோ பேக் டு இந்த ப்ரோக்ராம். இது ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஷார்ட்கட் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணி யூஸ் பண்ணீங்க? என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் அப்புறம் வந்து ஸ்லாஷ், ஷிஃப்ட்டுக்கு பக்கத்தில் ஸ்லாஷ் இருக்குல்ல, அந்த ஸ்லாஷ், பேக் ஸ்லாஷ் அது யூஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் ஆயிரும். ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. ஓகே. நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் சொல்லுங்க பார்க்கலாம். அது நேம் அண்ட் வேரியபிள் யார் சொல்றீங்க? எப்படி ஏதோ ஒரு நேம். நான் ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் கோ வித் நேம் ஆல்வேஸ். ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்
என்ன டிஃபைன் பண்ணலாம் சொல்லுங்க. ஜஸ்ட் சிட்டின்னு கொடுக்கல. சிட்டி, குட். சிட்டி ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம்? பெங்களூர். சே ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் ஆர் மேபி நம்ம ஊரே கொடுக்கலாம், கோயம்புத்தூர் சொல்லி கொடுக்குறோம். ஓகே, சிட்டி ஈக்குவல் டு கோயம்புத்தூர்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வி ஆர் வெரி மச் ஃபெமிலியர் வித் வாட் வாஸ் கிரியேட்டட் இன் தி மெமரி. மெமரியில் வந்து என்ன கிரியேட் ஆகும் ரன் டைமில், நாட் நோ, இப்போ வந்து எதுவுமே நடக்கல. ரன் பண்ணும்போது என்ன மெமரியில் கிரியேட் ஆகும் அப்படின்னா கோயம்புத்தூர்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். தட் வில் ஹேவ் த ரெஃபரன்ஸ். சிட்டிங்கிற ரெஃபரன்ஸ் வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வந்து ஸ்ட்ரிங் அந்த வேல்யூ வந்து மெமரியில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும், ரெஃபர் பண்ணும். ஓகே, இப்போ இந்த சிட்டியில் நான் வந்து இப்படி கொடுத்துருக்கேன், கோயம்புத்தூர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து அவுட்புட் வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது சோஃபார் நம்ம வந்து ஆசிட்டிஸ் என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் தட்ஸ் pretty ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அது மாதிரி வந்து சிம்பிளான ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுத போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காம்ப்ளெக்ஸாக போகலாம். எனக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து எனக்கு எந்த லெட்டருமே கேபிட்டலாக வேண்டாம், எனக்கு எல்லாமே வந்து லோயர் கேஸ் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் சிட்டின்னு டைப் பண்ணிக்கங்க. என்ன ஸ்ட்ரிங்கோட இந்த ரெஃபரன்ஸோ அந்த ரெஃபரன்ஸ் டைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டாட் வைங்க. டாட் வச்சிங்கன்னா நீங்கள் இங்கே போய் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் லோயர்னு ஒரு இது இருக்குது. இது என்ன பண்ணுது பாருங்க, கன்வெர்ட்ஸ் எ ஸ்ட்ரிங் இன்டு லோயர் கேஸ். நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து லோயர் கேஸில் கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணணும், சிட்டி டாட் லோயர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த பிரிண்ட் சிட்டிங்கிற வேரியபிளுக்கு கிரியேட் ஆகி கோயம்புத்தூர் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி அந்த சிட்டிங்கிற ரெஃபரன்ஸ் வந்து கோயம்புத்தூர் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணும். அடுத்த லைன் வரும்போது என்ன பண்ணுறேன், அந்த சிட்டிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நான் வந்து லோயர் கேஸில் மாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்க, சி வந்து ஸ்மால் கேஸில் வந்திருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே நான் கேபிட்டல் லெட்டர் கொடுத்தாலுமே இதோட வேலை என்னன்னா, இந்த லோயர்ங்கிற ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா உங்களோட ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கிற கேரக்டர்ஸை லோயர் கேஸில் மாற்றும். அதுதான் இதோட வேலை. ஓகே, பார்த்தீங்களா, எகைன் பார்த்தீங்கன்னா இங்கே இதாக வருது. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் மிக்ஸ் அண்ட் மேட்சாக கொடுக்குறேன். சி கொடுக்குறேன், ஓ கேபிட்டல் லெட்டர் கொடுக்குறேன், ஐ இப்படி கொடுக்குறேன். இப்போ வந்து நான் லோயர் ஃபங்க்ஷன் நோ மேட்டர் வாட் என்ன பண்ணாலும் சரி இதில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் வந்து லோயர் கேஸில் தான் வந்து கன்வெர்ட் பண்ணும். இல்லை அதே மாதிரி அப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது என்ன பண்ணும், அதை வந்து அப்பர் கேஸில் கன்வெர்ட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு ஸ்ட்ரிங். அதனால தான் வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் வேரியபிளோட நேமு அதுக்கப்புறம் டாட் போட்டு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். சரிங்களா, எனிதிங் தட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு டேட்டா டைப் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுவோம்னா அந்த டேட்டா டைப்போட வேரியபிள் நேமு இன் திஸ் கேஸ் வந்து சிட்டிங்கிற வேரியபிள் நேமு டாட் அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நேம் அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து கம்ப்ளீட்டாக அப்பர் கேஸில் வந்து மாற்றிருக்கோம். ஓகேவா, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் சொல்லுங்கள், வில் ஸ்லோ இட் டவுன், நோ ப்ராப்ளம். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, குட். ஆல்ரைட், ஸோ அது மாதிரி வந்து சில இது பார்க்கலாம். ஓகே, என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். கேபிட்டலைஸ் என்ன பண்ணு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் பண்ணும். நோ மேட்டர் வாட் யூ கிவ் ஹியர் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் பண்ணு. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், சி வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கேன். நான் வந்து இப்படி கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் சி மட்டும் கேபிட்டல் லெட்டரில் வந்து பண்ணும், மீதி வந்து எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுரும். சாரி, இது மற்றதெல்லாம் லோயர் கேஸ் பண்ணிருச்சு, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் இது பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டு வேலை பண்ணுது. ஓகேங்களா, ஈவன் இது லோயர் கேஸாக இருந்தாலுமே அதாவது இது அப்பர் கேஸ் மாறிடுச்சு, மற்ற இது எப்படி இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் லோயர் கேஸில் கன்வெர்ட் பண்ணிச்சு கேபிட்டலைஸ் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது பாருங்க, கேஸ் ஃபோல்ட் இஸ் சிமிலர் டு லோயர். ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்று தான், அது வந்து லோயர் கேஸில் மாற்றுது. ஓகேங்களா, சென்டருங்கிறது வந்து இது அலைன்மெண்ட்டு சென்டர்டு ஸ்ட்ரிங்குக்காக யூஸ் பண்ணுறோம். கவுண்ட்டுங்கிறது வந்து கவுண்ட் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் கேரக்டர் வந்து எத்தனை டைம் வந்து வருது அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஆப்பிள் அப்படிங்கிற எத்தனை டைம் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு கிவன் ஸ்ட்ரிங்கில்
நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேரக்டரோ ஒரு வேர்டோ எத்தனை டைம் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் I love sports. I love indoor and outdoor, both indoor and outdoor games. Just இப்போ வந்து நான் லவ் அப்படிங்கிற வேர்டு வந்து எத்தனை டைம் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க? கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். city.count. கவுண்ட் ஆஃப் city டாட் கவுண்ட் ஆஃப் வாட் யூ வாண்ட் டு கவுண்ட் அப்படிங்கிறது போடணும். என்ன கவுண்ட் பண்ண போறீங்க? லவ் அப்படிங்கிற வேர்டு எத்தனை டைம் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ண போறீங்க. ஸோ லவ்வோட டைப் என்ன? ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்னு என்ன பண்ணணும்? சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் லெட்ஸ் see வாட் happens. பார்த்தீங்களா, இங்கே லவ் அப்படிங்கிற இங்கே ஒரு டைம் வந்திருக்கு, இங்கே டைம் வந்திருக்கு. தட்ஸ் வை யூ கெட் an output of 2. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். என்ஸ் வித்னா என்ன பண்ணுன்னா, நான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வச்சு எண்ட் ஆயிருக்கா, இல்லை குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஎஸ்ல முடியுதா அப்படின்னு செக் பண்ணணும். அது வந்து செக் பண்ண என்ன முடிஞ்சதுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், முடியலன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். உதாரணமாக சிட்டி டாட் என்ஸ் வித் என்ன எதில் எண்டா இருக்குன்னு செக் பண்ணணும். எஸ்ல எண்டா இருக்குன்னு செக் பண்ணணுமா அப்படின்னா என்ன பண்ணணும்? எஸ்ல வந்து சிட்டிங்கிற ஸ்ட்ரிங் வந்து எஸ்ல முடிஞ்சிருந்தது அப்படின்னா இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி முடியல அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ எஸ்ல முடிஞ்சங்காட்டி அது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இதே வந்து நான் வந்து இதை வந்து ஃபார் கேம் மட்டும் முடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து எஸ்ல முடிஞ்சிருக்கா, முடியல. ஸோ இந்த கேஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற என்ன டைப்னு பார்த்தா பூலியன். ஸோ லுக் அட் த ஃபர்ஸ்ட் கேரக்டர், அது வந்து கேபிட்டல் லெட்டர். கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேரக்டர் எஸ்ல வந்து இந்த சிட்டிங்கிற ஸ்ட்ரிங் வந்து எஸ்ல முடியல, அதனால வந்து இது வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, சிமிலர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இது மாதிரி இதாக இருக்குது. நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் வந்து எல்லாமே டிஜிட்டாக இருந்ததுன்னா அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அது மாதிரி நிறையா இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறேன். அதில் வந்து எல்லாமே நம்பராக போடுறேன், பட் ஐ ரெப்ரசன்ட் தட் as a string. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்? print random value டாட் ஈஸ் டிஜிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்களுக்கு எல்லாமே நம்பராக இருக்கா, நம்பராக இருந்ததுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணு, இல்லை ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணு. ஓகேங்களா? இப்போ வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ வந்து ஐ இன்சர்ட் சம் கேரக்டர்ஸ். இங்கே இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஃபால்ஸ்ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பிகாஸ் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எல்லாமே நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ இது மாதிரி பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா கோ த்ரூ பண்ணுங்கள். கோ த்ரூ பண்ணிவிட்டு லெட்ஸ் நம்ம அடுத்த வாரத்துலேருந்து நம்ம மீதி டேட்டா டைப் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஏதாவது W3 schools is kind of cheat sheet. இது வந்து பைத்தான் ஆர் இதுலயே வந்து சில இதுல வந்து நீங்க W3 ஸ்கூல்ஸ்னு இல்லை, நீங்க எதுல வேணா பார்க்கலாம். நீங்க பைத்தான் ஃபங்க்ஷன் போட்டீங்கன்னா இதுல வேணா வரும். இது கொஞ்சம் நீட்டா இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் எல்லாத்துக்குமே அப்படிங்கறதுக்காக வந்து நான் இதுல போட்ட அவ்வளவுதான். ஓகே, W3 schools. உங்களுக்கு லிங்க் வேணா நான் பிங் பண்றேன், வாட்ஸ்அப் குரூப்ல கூட பிங் பண்றேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னு நோ ப்ராப்ளம். ஸோ நான் டே 2க்கு கீழே வந்து நான் வந்து ஒரு அசைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அசைன்மெண்ட் வந்து நான் வந்து அனுப்புகிறேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பண்ணுற கோடை வந்து நான் வந்து கிட்ஹப்புக்கு புஷ் பண்ண போகிறேன். அதை வந்து நீங்கள் எப்படி உங்களோட லோக்கல் நீங்கள் நான் புஷ் பண்ணுற கோடை வந்து நீங்கள் எடுத்து ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் கிட்ஹப் ஃபெமிலியர் இல்லைன்னா நான் அதில் வந்து ஒரு குயிக்காக ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து நான் அதையும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த விடியலுக்கு இந்த குரூப்புக்காகவே வந்து நான் வந்து ஒரு கிட்ஹப் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே நான் கிட்ஹப்புக்கு புஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த கோடை செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இந்த கோட்லேயே நீங்கள் எதாவது ப்ளே பண்ணி பார்க்கணும், இல்லை எதாவது பண்ணணும்னா நீங்கள் இதே கோடை கூட எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, சரி. வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா?
நாட் நெசசரி இன்னைக்கு கிளாஸ் மட்டும் இல்லை, போன கிளாஸ்ல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓகே, இஃப் நோ கொஸ்டின்ஸ் தேங்க்யூ. நம்ம வந்து சொல்லுங்க. சாரி ஜவஹர், மத்த எல்லாருக்கும் கொஸ்டின் இருக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது அண்டர்ஸ்கோர் சைஸ் ஆஃப் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் ஒரு ஸ்ட்ரிங் மேல. அதோட சைஸ் எவ்வளவு அப்படின்ட்டு இன்டிஜர் மேலயும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து மத்த ஃபங்க்ஷனை விட வித்தியாசமா இருக்கு இல்லையா? வித்தியாசமா இருக்கு. கரெக்ட். என்னன்னா அது வந்து இட் டீல்ஸ் வித் மெமரி. கரெக்ட்டுங்களா? அது வந்து என்ன பண்றோம்னா அது வந்து தட்ஸ் சூப்பர் கொஸ்டின் அது. ஸோ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நம்ம வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோமே, பிரிண்ட்டுக்குள்ள நேம் ஒன் டாட் ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்கோர் சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே, இது மட்டும் ஏன் வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து மெமரி, ஆக்சுவலாக அது மெமரி, இது வந்து ரொம்ப இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸு, ரொம்ப மெமரி கூட டீல் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ், இல்லை மெயின் ஃபங்க்ஷன்ஸ், இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து அண்டர்ஸ்கோர்னு வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? இது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், இதையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் ஆனால் ஹை லெவல் இதுதான். இது வந்து நாட் ஸ்பெசிஃபிக் டு எனி டைப் அகைன். ஓகேங்களா? ஆனால் இது வந்து நீங்க இப்போ பார்த்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இது மேலே ஆப்ரேட் பண்ணுறது. இப்போ வந்து இந்த ஃப்ரான்சிஸில் வந்து எஃப் ஸ்மாலர் கேஸில் மாற்றணும், இல்லைன்னா இதில் எத்தனை கேரக்டர் வந்திருக்கு, இல்லை எஃப் வந்து எத்தனை டைம் வந்திருக்கு, இல்லை சி எத்தனை டைம் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் அந்த ஸ்ட்ரிங் மேலே ஆப்ரேட் பண்ணுறங்காட்டி தான் வந்து அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற எல்லாமே அந்த ஸ்ட்ரிங் மேலே ஆப்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். மீன்ஸ் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து மேனிபுலேட் பண்ணுறதோ, இல்லை அந்த மொத்தமாக எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறக்கோ. ஓகே, ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா லென்த் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அதெல்லாம். ஸோ அது மாதிரி வந்து ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. பட் இட்ஸ் நாட் இந்த சைஸ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன். இது வந்து டீல்ஸ் வித் மெமரி. ஓகேங்களா? இட்ஸ் மோர் தென் தட். கரெக்டுங்களா? அதனால தான் வந்து இது வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். எனிதிங் யூ சி டபுள் அண்டர்ஸ்கோர்ஸோட இதாக ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். we have a separate like 10-15 minutes time in the future for this. சரிங்களா? அது வந்து இப்போ அதை பற்றி நம்ம இது பண்ண வேண்டாம். பட் ஃபார் சின்ஸ் யூ ஹவ் ஆஸ்க்டு, அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வச்சுக்கணும் இப்போதைக்கு. தேங்க்ஸ். ஓகேங்க, குட் கொஸ்டின், சூப்பர். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போங்களேன். அது இல்ல, ஐடி இல்லையே. ஓகே, ஸோ இதுல லைன் நம்பர் 19ல லவ்க்கு பதிலா டோர்னு மாத்துங்களேன். இங்கயா? 19ல டோருக்கு மாத்தவா? இப்போ பிரிண்ட் பண்ணுங்க. வாட்ஸ் ஓகே, நான் பிரிண்ட் பண்றேன். பட் வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டட் அவுட்புட்? எனிஒன்? இது வராது. 0 வராமா? வரும். 2 வரும் இல்லையா? 2 வருமா 0 வருமா? 2 or 0. I think 0. Yeah, obviously 0 for sure. Yeah. So it can be either 2 or 0. கரெக்ட்டுங்களா? ஸோ வந்து இது வந்து அது வேர்டா இல்லையான்னு அதுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அது வந்து எக்ஸாக்ட் வேர்டான்னு தெரியாது. அந்த சீக்வன்ஸ்ல அந்த கேரக்டர்ஸ் இருந்ததுனாவே அது வந்து கவுண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இது வந்து தனி வேர்டா இருக்கணும் அவசியம் கிடையாது. சரியா? ஏன்னா இந்த சீக்வன்ஸ்ல இது இங்க இருந்தாலும் சரி அதை கவுண்ட் பண்ணிக்கும். இப்படி வரும்போது இப்படி ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது ஓகே DOR இந்த சீக்வன்ஸ்ல அப்படியே இருக்கு. ஓகே, +1 கவுண்ட் +1 அப்படியே வருது. இந்த சீக்வன்ஸ்ல இந்த வேர்டு அப்படியே இருக்கு. ஸோ கவுண்ட் +1 now. ஸோ 2 அப்படிங்கிறத பிரிண்ட் ஆகும். ஓகே, which is as expected. And இப்போ நம்ம கேபிட்டல் D போட்டோம்னா again I leave it to the group. அப்பதான் 0 வரும் பாப்பா. அப்ப 1 தான் வரும். இப்போ வந்து ஒரு பக்கம் கேபிட்டல் D போட்டிருக்கேன், ஒரு பக்கம் ஸ்மால் d போட்டிருக்கேன். இப்போ என்ன வரும்? 1 வரும். 1 வரும். ஏன்னா நாம் லைக் வாட்ஸ் த ரீசன்? கேஸ் சென்சிட்டிவ், சாரி கேஸ் சென்சிட்டிவ் இல்ல. D வந்து நம்ம அங்க print.countல வந்து அந்த கொட்டேஷன் ஸ்மால் தான் கொடுத்துருவோம். So it should pick up the small character. Door capital D OOR and small d OOR are two different string variables. Correct? String, two different strings. I'm not going to say variables.
2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ். நாம கவுண்ட் பண்றது வந்து ஸ்மால் டில ஓஓஆர்ல மட்டும் தான் கவுண்ட் பண்றோம். ஏன்னா பைத்தான் கேஸ் சென்சிட்டிவ்னு பார்த்தோம். பிகாஸ் இட் ட்ரீட்ஸ் திஸ் டிஓஓஆர் அண்ட் திஸ் டிஓஓஆர் வந்து 2 டிஃப்ரெண்ட் வந்து டூ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்கா வந்து அது ட்ரீட் பண்ணுது. ஸோ அதனால ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஐ ஹாவ் ஸ்மால் டி, ஒரே ஒரு ஸ்மால் டி இதுக்குள்ள இருக்கு, அதனால வந்து 1 வருது. ஓகே, குட் கொஸ்டின் அகைன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஓகே, குட். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எல்லாருமே நல்லா கொஸ்டின்ஸ் கேட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பட் லெட்ஸ் கீப் கோயிங் த சேம் வே. ஓகேங்களா? வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு கொஸ்டின் இல்லைன்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கோடை வந்து கிட்ஹப்ல புஷ் பண்ணுறேன். உங்களோட இமெயில் ஐடி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியும். அப்போ தான் ஸோ தட் நீங்கள் வந்து உங்களோட கோடையும் வந்து நீங்கள் கிட்ஹப்ல புஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்று இதை கற்றுக்குறோம், பைத்தான் கற்றுக்குறோம் ஆல்ரெடி. கிட்ஹப் தெரிஞ்சதுன்னா நோ ப்ராப்ளம். பட் ஆப்வியஸாக வந்து நம்ம மோர் தென் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த எண்டு நீங்கள் கோடில் எழுதிட்டு நீங்கள் வந்து கோட் மெயின்டைன் பண்ணுற இடம் வந்து பிட் பக்கெட்லாம் கிட்ஹப்பாக தான் இருக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிறது பேரலில் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ப்ராக்டிஸ் பழகிட்டோம்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம அதை பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ எல்லாருமே வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. உங்களுக்கு எந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஆக்சஸ் வேணுமோ அந்த இமெயில் ஐடி கொடுங்க. இந்த கோட் வந்து நான் வந்து கிட்ட புஷ் பண்ணிடுறேன் இப்போ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ட்ராப் பண்ணலாம். கொஸ்டின் இருக்கிறவங்க ஸ்டே பண்ணுங்க. இல்லாத வேற ஸ்பெசிஃபிக் திங்ஸ் இருக்குன்னா அவங்க ஸ்டே பண்ணுங்க. இல்லாதவங்க ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப். ஓகே, தேங்க்யூ பண்ணுங்க. Thanks, Jawahar. தேங்க்யூ. Thank you, Jawahar. தேங்க்யூ, நோ ப்ராப்ளம். Thanks, Char. Good night. குட் நைட், ராம்ஸ். ஓகே, லெட்ஸ். ஓகே, GitHub தான் சொன்னீங்களா, GitLab சொன்னீங்க? GitHub, நாட் லேப். சரி, GitHub. ஓகே.